الذين آمنوا وتطمئن قلوبهم بذكر الله ألا بذكر الله تطمئن القلوب. அத்தா பேர் தமீம்ன்றது அவங்களுடைய கோத்திரம் பேர். சரிங்களா? இவங்க அத்தா பேர் என்ன? சுலைமான். இவங்க அத்தா பேர் என்னது? சுலைமான். சரிங்களா? இவங்களுடைய அத்தா முகமது, அவங்களுடைய அத்தா, இவருடைய ஆசிரியர் பேர் முகமது, அவ்வளவுதான். சரிங்களா? அவங்க அத்தா பேர் அப்துல் வஹாப். இவங்க அத்தா அதாவது அந்த ரியாத் பக்கத்துல இருக்கிற அந்த ஊர்ல வந்துட்டு என்னவா இருக்காரு? ஒருத்தரா இருக்காருன்னு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு போன தடவை பார்த்தோம். இல்ல இல்ல, அது இவர் இல்லை, அது வேற ஒருத்தர். சரிங்களா? அது இவர் இல்லை. இங்க இவருடைய ஆசிரியரோட அத்தா அப்துல் வஹாப் இருக்கார்ல, அவங்க அத்தா வந்துட்டு அந்த ஊர்ல ஒரு பதவியில் இருக்காருன்னு சொல்லிட்டு போன தடவை சொல்லப்பட்டது. ஊர் தலைவர். ஊர் தலைவர் இல்ல, காதி, தீர்ப்பு வழங்கக்கூடியவர். என்னது? தீர்ப்பு வழங்கக்கூடியவர். சரிங்களா? காதியா இருந்தார். சரிங்களா? அடுத்து இப்ப தௌஹீத்ன்ற வார்த்தையுடைய அர்த்தம் என்ன? ஓரிரை கொள்கை. தௌஹீதுடைய வகைகள் எத்தனை யாருக்கு தெரியுமா? 3. கேள்வி கணக்கு இல்லாம சொர்க்கத்துக்கு போகக்கூடிய அந்த ஹதீஸ் நம்ம பார்த்தோம்ல, நீண்ட ஹதீஸ். அந்த ஹதீஸ்ல 4 தன்மை இருந்தா அந்த 70,000 நபர்கள் சொர்க்கத்துக்கு போக முடியும் அப்படின்னு பார்த்தோம்ல. அந்த 4 தன்மை என்னது? 4 தன்மை இருந்தா அந்த கேள்வி கணக்கு இல்லாத 70,000 நபர்கள் நம்ம ஒருத்தரா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த 4 தன்மை என்ன? ருக்கையா பண்ண கேட்க மாட்டாங்க. 2வது, சூடு போட்டு அது மருத்துவம் பார்க்க மாட்டாங்க. 3வது, கெட்ட சகனம் பார்க்க மாட்டாங்க. 4வது, அல்லாஹ் மேல தவக்குல் வச்சு நம்பிக்கை வைப்பாங்க. ஹசன், பார்க்கலாம். சரி, ஹைர், இன்ஷா அல்லாஹ் பாடத்துல போயிடலாம். இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு கடைசியா நம்ம பார்த்தது இந்த 70,000 நபர்கள் சம்பந்தமான இந்த ஹதீஸ் பத்தி நம்ம பார்த்தோம். சரிங்களா? இப்போ அந்த ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும்பொழுது கடைசியா வந்துட்டு அந்த ஹதீஸுடைய 4 தன்மைகளை வந்தது. இப்போ 4 தன்மைகளுடைய கொஞ்சம் கொஞ்சமா விரிவாக்கம் பார்க்கலாம். முதலாவது, அதாவது ஹுமுல்லதீன லா யஸ்தர்கூன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அந்த 70,000 நபருடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னா, அவங்க வந்துட்டு ருக்கையா பண்ணுங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ரசூலுல்லாஹி இப்ப ருக்கையா பண்ண மாட்டாங்க, அல்லது ஓதுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி சொல்ல. அவங்க ரசூலுல்லாஹி சொன்னா ஓதி பாருங்கன்னு பிற இடத்துல சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த ஹதீஸ் இருக்கா, இந்த ஹதீஸ்ல இந்த எஸ்தர்கூனுக்கும் எத்தவக்கலுக்கும் ஆழமான அர்த்தம் இருக்கு. எஸ்தர்கூன் அப்படின்னா ருக்கையா செய்யுங்க, எனக்கு வந்துட்டு ஓதி பாருங்க அப்படின்னு மற்றவங்ககிட்ட போறது. இதுக்கும் தவக்குலுக்கும் ரொம்ப ஆழமான அர்த்தம் இருக்கு. எப்படி அப்படின்னு சொன்னா, தவக்குல் அப்படின்னா என்ன புரிஞ்சு வச்சிருக்கோம் நம்ம? அல்லாவை சார்ந்து இருத்தல். அல்லாவை சார்ந்து இருத்தல்னா எதை சார்ந்து இல்லை? மனிதர்களை சார்ந்து இல்லை, எந்த உதவியும் சார்ந்து இல்லை. எல்லாம் இருக்கு, உதவிகளா இருக்கு, ஆனா இருக்கக்கூடிய உதவிகள் நமக்கு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். எது மேல முழு நம்பிக்கை? அல்லாஹ் மேல போட்டிருக்கும். அதுதான் ஆதரவு வைத்தல் அப்படின்னு நம்ம சொல்றோம். இத ருக்கையாவோட சேர்ந்து எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ருக்கையா அல்லது குரான் சுன்னா அடிப்படையில வரக்கூடிய துவாக்கள், சூறாக்கள் அடிப்படையில ஒரு விஷயத்தை நம்ம ஓதணும் அப்படின்னு சொன்னா, ஒரு நிமிஷம் அவங்க எடுத்து வைக்கணும். பண்ணிக்கலாம். இங்க இங்க காலியா இருக்கு. சரி, குரான் சுன்னா அடிப்படையிலும் ரசூலுல்லாஹ் கத்து தந்த துவாக்கள் மூலியமாகவும் ஒருத்தர் இன்னொருத்தருக்கு ஓதலாம், பிரச்சனை இல்லை. அதன் மூலியமா அல்லாஹ் நாடுனா ஷிஃபா, நோய் நிவாரணை அல்லாஹ் தருவான். ஆனா ஹதீஸ்ல என்ன பண்ணப்பட்டிருக்கு? இந்த இடத்துல அது தடுக்கப்பட்டிருக்கு. ஏன் தடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்ககிட்ட பிற இடத்துல செல்ல மாட்டாங்க அப்படின்னு சொன்னா, இது எந்த விதத்துல புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இந்த காலத்திலையும் நம்ம பார்க்கிறோம், ஆசிரியர் வாழ்ந்த அந்த காலத்திலையும் இருந்தது, அதுக்கு முன்னாடியும் இருந்தது. என்ன அப்படின்னா, ஊர்ல குறிப்பிட்ட சில ஹஜ்ரத்மார்களோ மௌலவிகளோ அல்லது மக்களால் பிரபலமா இருக்கக்கூடிய சில நபர்களா இருக்கட்டும், இந்த ஃபீல்டுக்குன்னு தனியா இருப்பாங்க. அவங்க ஓதி பார்க்கறது ரொம்ப எக்ஸ்பர்ட் அப்படின்னு சொல்லிட்டு அறியப்பட்டவங்க. இந்த அறியப்பட்டவங்க தவறு கிடையாது. அல்லாஹ் நாடுறவங்க மூலியமா அல்லாஹ் என்ன பண்ணுவோம்? ஷிஃபாவை எடுத்து தருவோம். ஆனா மக்களோட சிந்தனை சில நேரத்தில் எப்படி போயிருந்தா, ஹதீஸ் நமக்கு ஹலாலாக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா சிறந்த ஒரு நபர், அல்லாஹ்வுக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய நபர் மூலியமா ஓதி பார்க்கற தவறு கிடையாது. ஹதீஸ்ல பண்ணப்பட்டிருக்கு, சஹாபாக்கள் பண்ணியிருக்காங்க. இந்த அனுமதியை மக்கள் எப்படி எடுத்துட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொன்னா, இவர் பண்ணா மட்டும்தான் குணமாகும்,
எப்படி இவரு துவா செஞ்சாலோ அல்லது இவர் ஓதி பார்த்தா மட்டும்தான் சரியாயிரும் அப்படின்ற மனநிலைக்கு போயிடுறாங்க. ஆனா ருக்கையாவும் ஓதி பார்த்தலுடைய அசல் கான்செப்ட் எதுல இருக்கு? அதோட பேசிக்கு அல்லாஹ் ரபுல்லான்னு குணப்படுத்த முடியும் இவங்க மூலியமா பண்றான்ல. யாரு? இவங்க மூலியமா பண்ணுவான். இவங்க மூலியமா இல்ல இன்னொருத்தர் மூலியமா, அவங்க இல்ல இன்னொருத்தர் மூலியமா, அவ்வளவுதான். இந்த மூலியம் தான் மனிதர்களை தவிர அசல் ஷாஃபி குணப்படுத்தவன் யாரு? அல்லாஹ் ரபுல் ஆலமீன். சரிங்களா? ஆக மொத்தம் அல்லாஹ் குணப்படுத்தக்கூடியவன் என்ற கான்செப்டை மறந்து இவங்க கை தூக்கினா என்ன வேணா நடக்கும் அப்படின்ற அடிப்படையில் மக்கள் என்ன பண்றாங்க? ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட போயிடுறாங்க. ஒரு குறிப்பிட்ட நபர்கிட்ட போயிடுறாங்க. இன்னைக்கும் பாகிஸ்தான் போன்ற இடத்துல ஒரு நபர் இருக்காரு, சோசியல் மீடியா ரொம்ப பிரபலமான நபர். அவரை போய் இங்கேயும் நிறைய இருக்காங்க. அவர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா பண்ணுவார். என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, அதாவது மக்கள் நிறைய கூடி இருப்பாங்க. கூடி இருக்கும் பொழுது இவர் ஸ்டேஜ் மேல இருப்பாரு. ரொம்ப ஒருத்தருக்கும் என்ட்ரி ரொம்ப பயங்கரமான காசு. சரிங்களா? எல்லாரும் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னா, நோயாளி டேரக்டா வந்து நின்றுவாங்க. நோயாளி வர வைக்க முடியல, அந்த மாதிரி கடுமையான நோயாளி அப்படின்னு சொன்னா அவங்க என்ன பண்ண, நோயாளி தரப்புல இருந்து குடும்பத்தார் யாரா வந்து ஒரு பாட்டில் இருக்கும், அந்த பாட்டில தண்ணி வச்சு இந்த பாட்டில் மூடியை திறந்து வச்சு இப்படி நீட்டிட்டு இருப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்க, ஆன்லைன்ல ருக்கையா போனோம் அப்படின்ட்டு வீடியோ காலில் ஆன்லைன்ல இருப்பாங்க. சில நோயாளி டேரக்டா இருப்பாங்க. ஓதி பார்க்கவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு சொன்னா, மேடையில் நின்றுவார், ஸ்டேஜ் நின்றுவாரு, மைக்கை பிடிப்பாரு. மைக்கை பிடிச்சி குரானும் ஓத மாட்டாரு, ஹதீஸ் துவாவும் ஓத மாட்டாரு. அவர் வெறும் து அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்ட் விடுவார். அந்த சவுண்ட் அவங்க மைக் கொஞ்சம் செட்டிங் பண்ணனால கொஞ்சம் எக்கோ போகும். அவர் து அப்படின்னு சொல்றது அது எக்கோவா அது அப்படியே போறது. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த சவுண்டு மூலியம் நமக்கு வந்துட்டு ஷிஃபா கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நிற்கிறாங்க. இந்த பாத்தில்ல இந்த அசத்தியமான கொள்கைகள் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அவருக்காண்டி வரக்கூடிய நபர்கள் ஒரு வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா கூட்டமா நிற்பாங்க. நம்ம பாக்குறது எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, கல்யாணத்துக்கு வந்த ஒரு கூட்டம் மாதிரி இருக்கும். ஆனா பார்த்தா இவங்க ஓதி பார்க்க வந்த கூட்டம். இவனோட மன நிலைப்பாடு என்னது? அவர் குரான் ஓதல, ஹதீஸ்னு சொல்லல, அவர் என்னவோ மந்திரம் ஓதிட்டு இருக்காரு. ஆனா ஜுப்பா தொப்பிலாம் போட்டு இருக்காரு. இந்த மந்திரம் ஓதுறது அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, இது மூலியம் நமக்கு நிவாரணம் கிடைக்கும்னு நினைக்கிறாங்க. அப்போ நிவாரணம் அப்படின்ற அந்த துறையை ஒரு நபருக்கு தனியா ஒதுக்கிடுறாங்க. ஆனா யார்கிட்ட ஒதுக்கணும்? அது அல்லாஹ்ட்ட ஒதுக்கணும். அல்லாஹ்க்கு ஒதுக்குற ஒரு விஷயத்த தனி நமக்கு ஒதுக்குற காரணமா என்ன ஆகுது? சில டைம் பிறர் இடத்துல போயிட்டு நீங்க ஷிஃபாவை தேடுங்க, பிற இடத்துல போயிட்டு நோய் நிவாரணம் நீங்க தேடுங்க அப்படின்றதும் இந்த இடத்த தவக்குள் அடிப்படையில் தடுக்கப்படுது. பண்ணலாம், தவறு கிடையாது. ஆனா இந்த மாதிரி வெளிக்கேடா இருக்கக்கூடிய சூழ்நிலை காரணமா முதலாவது தடுக்கப்பட்டது. புரியுதா? ஷிஃபாவுடைய விஷயத்துல புரிஞ்சதுன்னா, ருக்கையாவுடைய விஷயம் பின்னாடி வருது. ஓதி பார்த்தல் சம்பந்தமான விஷயத்தை டீட்டெயிலா பார்க்கலாம். இந்த ஹதீஸ்ல இவ்வளவு போதும். சரிங்களா? இரண்டாவது ரசூலா சொல்றாங்க, அதாவது அந்த சூடு போட்டு பார்க்கக்கூடிய மருத்துவத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள். இப்போ அது இல்லை, ஆனால் ரசூலா காலத்தில் அது இருந்தது. அது என்ன அப்படின்னு சொன்னா, இந்த சூடு போட்டு பண்ணக்கூடிய இந்த மருத்துவத்தை ரசூலா முழுமையா என்ன பண்ணல, தடுக்கல. முழுமையா மார்க்கம் அதை ஹராம் செய்யல. எப்போ ஹராம் செஞ்சதுன்னா, மற்ற ட்ரீட்மெண்ட்லாம் இருக்கும் பொழுது இதை செஞ்சா அப்பதான் மார்க்கம் ஹராம் பண்ணுது. எப்போ, அதாவது எந்த ட்ரீட்மெண்ட்டும் கிடைக்கல, நான் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணிட்டேன், ஆனா எனக்கு எதுவுமே சரியாகல, கடைசியில இதுல ஒரு, அதாவது எனக்கு ஒரு பாக்கியம் இருக்கும் அப்படின்ற அடிப்படை எனக்கு தோணுது அப்படின்னா பண்ணிக்கலாம். புரியுதா? ஆனா எல்லா ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது இந்த சூடு பண்ணக்கூடிய விஷயத்த நம்முடைய உடம்புல பண்ணா அந்த இடத்த மார்க்கம் தடுக்குன்ற பார்க்கலாம். நம்ம பார்க்கிறோம், அதாவது இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நபித்தோழருக்கு சஹாபாக்களுடைய சலாம் சொல்லக்கூடிய சத்தம் கிடைக்கும். கான யுசல்லிமு அலை, அவர்கள் என் மீது சலாம் சொல்லக்கூடிய சத்தத்தை நான் கேட்டேன் என்று சொல்லி இந்த நபி தொலை சொல்றாங்க. இது எதன் காரணமா? கிட்டத்தட்ட 25க்கும் மேற்பட்ட வருடங்கள் மூலம் சொல்லக்கூடிய கடுமையான நோயால் இந்த நபித்தொழர் பாதிக்கப்பட்டாங்க. நம்மளாம் தெரிஞ்ச ஒரு ஹதீஸ் இருக்குல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, உங்களால் நின்று தொழ முடியல என்றால் உட்கார்ந்து தொழுங்க, உட்கார்ந்து முடியலாம் படுத்து தொழுங்க. இந்த ஹதீஸ் வந்தது யார் மூலியமா? இம்ரான் பின் ஹுசைன் அவங்கள ரசூலுல்லாஹ் சந்திக்க போனப்போ ரசூலுல்லாஹ் அந்த இடத்துல சொன்ன செய்தி இது. சரிங்களா? இம்ரான் பின் ஹுசைன் அந்த மூலம்ன்ற நோயால அவங்க பண்ணக்கூடிய அந்த சபர், அந்த நோயில அவங்க பண்ணக்கூடிய அந்த பொறுமையின் காரணமா அவ்வளவு அல்லாஹ் இடத்துல அவ்வளவு உயர்ந்த இடத்துல போயிட்டாங்க. மலக்குமார்கள் சலாம் சொல்லக்கூடிய சப்தம் அவங்களுக்கு கேட்குமாறு அல்லாஹ் நாடுனான். சரிங்களா? ஆகமத்தும் இம்ரான் பின் ஹுசைன் என்ன பண்ணாங்கன்னா, நீண்ட காலம் பிறகு என்ன பண்றாங்க, இந்த சூடு போடக்கூடிய இந்த மருத்துவத்தால என்னுடைய இந்த மூலம் நோயை தீர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த சூடு போடக்கூடிய அந்த மருத்துவத்தால நிவாரணம் தேடுறாரு. நிவாரணம் தேடும் போது கொஞ்சம் கொஞ்சமா நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்குது. ஆனா நிவாரணம் கிடைக்க ஆரம்பிக்கும் பொழுது மலக்குமாருடைய சத்தம், சலாம் சொல்லக்கூடிய சத்தம் நின்று விடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? மலக்குமார் இதை வெறுத்தாங்க. மலக்குமார்கள் இதை வெறுத்தாங்க. உடனே இம்ரான் பின் ஹுசைன் ரலியல்லாஹு அவங்களுக்கு இது புரியுது. இதை பத்தி மார்க்க சட்டம் பார்க்குறாங்க. பார்த்த பிறகு அவங்களுக்கு தெரியுது இந்த விதமான விஷயம் மார்க்கத்தில் வெறுக்கத்தக்க விஷயம் அப்படின்ற காரணம் என்ன பண்றாங்க, அந்த இதை விட்டுறாங்க, அந்த நோய் நிவாரணை விட்டுறாங்க. அந்த ட்ரீட்மெண்ட்டை விட்ட பிறகு திருப்பி சிறிது நாள் கழிச்சு அவங்க நோய் அதிகமாக திருப்பி அதில் சபர் பண்றாங்க. திருப்பி அதுக்கு பிறகு மலக்குமாருடைய சத்தம், சலாம் சொல்லக்கூடிய சத்தம் தொடர்ன்றதும் ஹதீஸ்ல பார்க்கணும். சரிங்களா? அப்ப அந்த அடிப்படையில் நம்ம என்ன பண்ண மாட்டோம்,
மற்றவங்கள்ட்ட எனக்கு ஓதுங்க அப்படின்னு மற்றவங்கள்ட்ட சொல்ல மாட்டோம். நம்மளே அதாவது அல்லாஹை நாடி இருப்போம். இரண்டாவது, இப்படிப்பட்ட கடுமையான நோய் நிவாரணிகள், கடுமையான ட்ரீட்மெண்ட், நம்மளே அழிச்சு கொள்ளக்கூடிய ட்ரீட்மெண்ட் பார்க்க மாட்டோம். மூன்றாவது, லாயத்தை தயிரோன், கெட்ட சகனம் பார்க்க மாட்டார்கள். என்ன பண்ண மாட்டார்கள்? கெட்ட சகனம் பார்க்க மாட்டார்கள். இப்ப கெட்ட சகனம் பார்க்க மாட்டார்கள்னா என்ன புரியுது நமக்கு? என்ன பண்ணலாம் அப்போ? நல்ல சகுனம் பார்க்கலாம். ஹசன், பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். புரியுதா? அதாவது சகுனம் அப்படின்னு பொதுவா தமிழ்லயே சொல்றோம் அப்படின்னு சொன்னா அந்த வார்த்தையே இப்ப தவறாதான் பயன்படுத்தப்படுது. சரிங்களா? இப்ப கெட்ட சகுனம் பார்க்க கூடாது அப்படின்னு சொன்னா, உதாரணமா நான் சொல்றேன், பக்கர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நபர் இருக்காரு. இப்ப நான் சொல்றேன், பக்கர் அப்படின்ற நபர் வந்தாலே பிரச்சனை தான் அப்படின்னு சொல்றேன். இது பேர் கெட்ட சகுனம். இது பேர் என்னது? கெட்ட சகுனம். இன்னொரு நபர் இருக்காரு, அந்த நபர் பேர் ஜெயித். நான் சொல்றேன், ஜெயித் நபர் நமக்கு மத்தியில ஒரு நல்ல சாலிஹான ஒரு இபாதத்தான ஒரு நபர். இப்ப நான் சொல்றேன், ஜெயித்ன்ற ஒரு நபர் நமக்கு மத்தியில இருக்காரு, அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ஒரு பரக்கத்தை நாடுவோம் நமக்கு அப்படின்னு நான் சொல்றேன். இதுல தவறு இல்லை. இதுல தவறு இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இரண்டுத்துக்கும் தனித்தனி வழிகாட்டுதல் இருக்கு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதாவது இத கெட்ட சகனம் நல்ல சகனம் இந்த தமிழ்ல சொல்றத தமிழ் வார்த்தைய கெட்ட குறி நல்ல குறி அப்படின்னு பயன்படுத்துவாங்க. கெட்ட குறி நல்ல குறி. ஏன்னா இந்த சகுனம்ன்ற வார்த்தையில அது ரொம்ப வழிகேடான வார்த்தை. இந்த வார்த்தையை நம்ம தவிர்த்துட்டு நற்குறி அல்லது கெட்ட குறி இப்படி பயன்படுத்தா அது கொஞ்சம் நம்ம இலக்கணத்துக்கு பொருந்ததா இருக்கும். சரிங்களா? ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த வருஷம் என்ன? ஹிஜ்ரி 8 இல்ல 8ல மக்கா வெற்றியை கிடைச்சிருச்சு. 7 இல்ல சார், 5 இல்ல மீனங்க 6 ஹிஜ்ரி 6. சரிங்களா? ஹிஜ்ரி 6ல என்ன ஆகுது? ஹுதைபியா உடன்படிக்கை தெரியும்ல, ரசூலுல்லாஹ்க்கும் மக்காவில் இருக்க காஃபிர்களும் உடன்படிக்கை ஆகுது. இந்த உடன்படிக்கையானப்போ, அதாவது மக்காக்கு வெளியே ரசூலா நிற்கும் பொழுது அந்த இடத்துல காஃபிர்கள் இருக்காங்க. காஃபிர்கள் இருக்கும் பொழுது இங்கிருந்து ஒருத்தர் போய் பேசுறது, அங்கிருந்து ஒருத்தர் போய் பேசுறது, இந்த பேச்சு வழக்க ஆரம்பிச்சிருக்கு. அப்ப ஆரம்பிக்கும் பொழுது அங்கிருந்து சுஹைல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபி வருவார். அதாவது அப்போதைக்கு காஃபிரா இருக்காரு, பிற்காலத்தை இஸ்லாத்தை தள்ளி வருவார். சுஹைல் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் காஃபிர்கள் தரப்புல இருந்து பேச்சாளரா வராரு, கொஞ்சம் பேசி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதாவது சுஹைல் வராரு. சுஹைல் அப்படின்ற வார்த்தையோட அர்த்தம் என்ன தெரியுமா? சுஹைல் அப்படின்னா எளிமைப்படுத்தக்கூடியவர், ஈஸி ஆக்கக்கூடியவர். எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் ஈஸி ஆக்கக்கூடியவர். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுஹைல் நம்ம இடத்துல வருகிறார், எனவே காரியம் எளிமையாகிவிடும் சொல்லிட்டு அந்த பேருடைய இலக்கணத்தால ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஒரு நற்குறி பார்க்கறாங்க. அந்த நல்ல விஷயம் மூலியமா ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க? ஒரு நல்ல இடத்த பேசலாம், ஒரு நல்ல மாஹவுல பத்தி பேசலாம் அப்படின்ற ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புரியுதா? அப்போ நல்ல விஷயங்களை வச்சு மார்க்கத்துக்கு முரணா இல்லாத நல்ல விஷயங்களை பேசுறது தவறு கிடையாது. இப்படி நடக்கலாம் அப்படின்ற பேச தவறு கிடையாது. ஆனா ஒரு விஷயத்தை கெட்டதா தீர்மானிக்க மார்க்கம் தடுக்குது. உதாரணமா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல இப்ப என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா, பின்னாடி நம்ம பார்ப்போம், மக்காவுடைய காஃபிர்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் எங்கேயா பயணம், எங்க டிராவல் போலாம், ரொம்ப தூரம் டிராவல் போலாம் அப்படின்னு சொன்னா போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, புறா வளர்க்குற பழக்கம் சில பேருக்கு இருக்கும். புறா வளர்க்குறவங்க கிட்ட போய் புறா வாங்கிறாங்க. புறா வாங்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, வீட்டுக்கு முன்னாடி எந்த வழியா போகணுமோ அந்த வழியை பார்த்து அந்த புறா இப்படி பறக்கிடுவோம். பறக்க விட்டவனே ஒருவேளை புறா பறந்து இப்படி வலது பக்கம் போச்சு அப்படின்னு சொன்னா அவங்க போகக்கூடிய அந்த காரியம் நல்ல காரியம் அப்படின்னு சொன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க. ஒருவேளை பறக்கக்கூடிய இந்த புறா இடது பக்கம் போயிருச்சு அப்படின்னு சொன்னா அவங்க போகக்கூடிய இந்த வேலையில ஏதோ ஒரு முசீபத்து வரப்போகுது, பிரச்சனை வரப்போகுது, வழியில கொள்ளையடிக்க எவனா வந்துருவான், இப்படிலாம் சில காரணங்களை நினைச்சு பயந்து என்ன பண்ணுவாங்க? அந்த ட்ரிப்பை, அந்த பயணத்தை கேன்சல் பண்ணிடுவாங்க. இது என்னது? கெட்ட குறி. இது என்னது? கெட்ட குறி, கெட்ட சகனம் பார்க்கறது. இதை மார்க்கம் என்ன சொல்லுது? ஷிர்க். இது என்ன சொல்லுது? ஷிர்க். ஏதாவது விதத்துல அல்லாஹ் எழுதிய தக்தீருக்கு முரணா நீங்க யோசிக்கிறீங்க, எனவே இது ஷிர்க் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கணும் சொல்லுன்னு பார்க்கலாம். புரியுதா? அப்போ இந்த ஹதீஸை தடுக்கப்பட்டது கெட்ட சகனம். இன்னொரு நம்ம கிராமத்துல நிறைய இடத்துல பார்க்கலாம். திருநெல்வேலி சைட்லாம் போனீங்கன்னா அந்த பக்கத்துல இன்னொரு வழக்கத்துல இருக்கு என்னன்னா, நைட்டு வீட்டுக்கு முன்னாடி ஆந்த ஒரு இடத்துல உட்காந்துச்சுன்னா கொஞ்ச நேரம் உட்காரும். அந்த ஒரு கொஞ்ச நேரம் உட்காந்துருச்சு அப்படின்னா அது பறக்காதுல. அப்போ உட்காந்து அந்த நம்ம வீட்டை பார்த்து கத்திருச்சு அப்படின்னு சொன்னா அன்னைக்கு நைட்டு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. நைட்டு நகை வெட்டக்கூடாது, நகை வெட்டினா பாம்பு வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட வார்த்தைகள், இப்படிப்பட்ட சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னது? கெட்ட சகனம் பார்த்தல். ஒரு விஷயத்தை வச்சு எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய ஒரு கெட்டது நடக்கும் அப்படின்னு தீர்மானிக்கிறது தான் கெட்ட சகனம். சரிங்களா? கடைசியாக, அதாவது வாலா ரப்பிஹிம் யதவக்கலூன், அல்லாஹ் மீது தவக்குல் செய்பவராக, அல்லாஹ் மீது முழுமையாக ஆதரவு வைப்பவர்களாக அவர்கள் இருப்பார்கள் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? இப்போ எத்தனை இந்த 4 தன்மை இருப்பவர்கள் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு எந்த ஒரு கேள்வி கணக்கு இல்லாம போவாங்கன்றத பார்த்தோம். சரிங்களா? இப்போ அதாவது அபூதாவூத் போன்ற ஹதீஸ்ல பதிவாவது,
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேட்கப்பட்டது. இந்த ஹதீஸ் சொல்லப்பட்டப்போ ரசூல் அடுத்து கேட்கப்பட்டது, அல்லாஹ்வுடைய தூதரே, அதாவது வெறும் 70,000 நபர்கள் தான் இருப்பாங்களா? சஹாபாக்கள் எப்படி கேட்டாங்க அப்படின்னா, இந்த முழு உம்மத்திலும் 70,000 நபர்கள் மட்டும்தான் அப்படின்னு சொன்னா 70,000ன்றது ஈக்களுடைய கூட்டத்துல ஒரு ஈ போன்று ஆகிவிடுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சஹாபி கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது ஃபஇன்ன ரப்பி கத் வஅதனி 70,000 மஅ குல்லி 70,000. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு வாக்களித்தான். என்னது? அல்லாஹ் எனக்கு வாக்களித்தான். என்ன வாக்களித்தான் அப்படின்னா, இந்த 70,000 நபர்ல, அதாவது மஅ குல்லு அல்ஃபின் 70,000 அல்லாஹ் ரசூலுக்கு வாக்களிக்கிறான். என்னது? 70,000 நபர்களை ஒவ்வொரு 1000 நபர்களும் இன்னொரு 70,000 நபர்கள் கூட்டு போவாங்க. அதுல இருக்க ஒவ்வொரு 1000 நபர்களும் இன்னொரு 70,000 நபர்களும் கூட்டு போவாங்க. தெளிவா புரிஞ்சுக்கணும். 70,000 நபர்கள் ஃபர்ஸ்ட் சொல்லப்பட்டது. அடுத்த வந்த இறைச்சி ரசூலுல்லாஹ் என்ன சொல்லுது ஹதீஸ்ல, அதாவது அந்த 70,000 இருக்கக்கூடிய ஒவ்வொரு 1000 நபர்களும் இன்னொரு 70,000, ஒரு நபர் கிடையாது, ஒவ்வொரு 1000 நபர்களும் இன்னொரு 70,000 நபர்கள் கூட்டு போவாங்க அப்படின்றதும் ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, ஹதீஸ் சொல்றாங்க. அப்படி பார்த்தா கொஞ்சம் பெரிய தொடக்கா தான் வரும். சரிங்களா? அதுக்கு பிறகு இதை சொல்ற ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இதை சொல்றாங்க, சொல்லி முடித்த பிறகு இன்னும் என்னுடைய ரப்புடைய 3 பிடிகள் பாக்கி இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. என்னோட ரப்புடைய 3 கரம் பிடிகள், பிடி அப்படின்னா கரம் பிடி, சரிங்களா? 3 கரம் பிடிகள் பாக்கி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சரிங்களா? 3 கரம் பிடி அப்படின்னா எல்லாமே பரிந்துரை செய்து முடித்த பிறகு, குர்ஆனுடைய பரிந்துரை முடித்துவிடும், சாலிஹீன்களோட பரிந்துரை முடித்துவிடும், நபிமாருடைய பரிந்துரை முடித்த பிறகு, விசாரணை எல்லாம் முடிஞ்ச பிறகு நரகத்தில் சில நபர்கள் இருப்பாங்களே, இந்த நரகத்தில் இருக்கக்கூடிய இந்த சில நபர்கள், அதாவது கடைசியா கொஞ்சமா ஈமான் இருக்கக்கூடிய நபர்கள், இந்த லாஸ்ட் கேட்டகரி ஈமான் இருக்கக்கூடிய நபர்கள், அவங்க எப்படி நரகத்தில் வெளியே வருவாங்க? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனோட கரத்தால் உயர்த்துவான். அதாவது நரகத்தை அல்லாஹ் தன்னோட கரத்தை விட்டு போட்டு எடுப்பான். இது எத்தனை கரம்? இது 3 பிடியா இருக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அந்த 3 பிடியில இருக்கவங்க வெளியே வந்துடும். வெளியே வந்த பிறகு அந்த அல்லாஹ்வுடைய கரத்துல இருக்கக்கூடிய அந்த நபர்களை பத்தி சஹாபாக்கள் கேட்டப்போ ரசூலுல்லாஹ் சொல்லியிருப்பாங்க, அவர்கள் யார் என்று சொன்னால், உலகத்தில் லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பிறகு ஒன்றும் செய்திருக்க மாட்டார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவன் படிச்ச கலிமா மட்டும்தான், அந்த கலிமால அந்த தௌஹீதுல உறுதியா இருந்திருப்பார். அதற்கு பிறகு அந்த எந்த நல்ல அமல்களும் உலகத்தில் செஞ்சிட மாட்டான், செய்யறதெல்லாம் பாவமாக செஞ்சிருப்பான். வெறும் அவன் செஞ்சது ஒரே காரணம் எது? தௌஹீத். அந்த தௌஹீதின் காரணமா நரகத்தின் கடைசி வரத்துக்கும் ஒரு காரணமா அமைது. அதுக்கு பின்னாடி ரசூலுல்லாஹ் அந்த ஹதீஸை சொல்றாங்க, அதுக்கு பின்னாடி நரகத்தில் இருப்பவர்கள் எல்லாம் முழுமையான இணை வைப்பாளர்கள் அப்படின்னு சொல்ற ரசூலுல்லாஹ் அந்த செய்தி முடிச்சாங்கன்னு பார்க்கணும். சரிங்களா? இப்ப அடுத்து நம்ம பார்க்க போற 4வது, 5வது, 6வது, 7வது, 8வது படம் இன்ஷா அல்லாஹ் பார்க்க போறோம். சரிங்களா? 4வது பாடம், சரிங்களா, ஒரு ஸ்லைடு முடியும் போதும் கொஞ்சம் கேப் கொடுக்கப்படும். இன்ஷா அல்லாஹ் எழுதக்கூடிய சகோதரர் நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? வசனம் பேர், அதாவது சூரா பேரும் வரும், சூரா பேர் வரும், ஆயத் நம்பரும் இருக்கும். தேவைப்படக்கூடிய நபர்கள் நீங்க முழு வசனம் அர்த்தம் எழுத முடியல அப்படின்னா ஷார்ட்டா நம்பர் எழுதிக்கோங்க. தலைப்பு என்ன? ஷிர்கை கண்டு அஞ்சுதல். சொல்லுங்க, ஷிர்கை கண்டு பயப்படணுமா? தலைப்பு ஷிர்கை பார்த்து பயப்படணும் அப்படின்னு போட்டிருக்கு. ஷிர்கை பார்த்து பயப்படணுமா? நான் கேட்கிறேன், பயப்படுவேன். ஏன் பயப்படணும்? நிரந்தர நரகம். அதோடைய விளைவுகள்லாம் பயங்கரம்னா அதுக்கு சொல்ல உலகத்திற்குமே ஷிர்கை பார்த்து பயப்படணுமா? ஷிர்கை பார்த்து பயப்படணும் அர்த்தம் என்னது? ஒரு சிலையோ ஒரு தர்கா கோயிலும் பார்த்தா பயந்து ஓடிடணும், இப்படி ஒரு நிலைப்பாடு இருக்கணுமா? வெறுக்கிறது சொல்றீங்க, வெறுத்தளவு சொல்றீங்க. இது வெறுத்தல் சம்பந்தமானது இல்ல. ஷிர்கை கண்டு அஞ்சுதல், ஷிர்கை பயப்படுதல் அப்படின்னு சொன்னா, நான் ஏதாவது ஷிர்கில் விழுந்துருவானா அப்படின்னு நினைச்சு பயப்படுறது. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது ஹிதாயத் சம்பந்தமானது, இது ஹிதாயத் நேர்வழி சம்பந்தமானது. சரிங்களா? ஏன் அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிச்சயமாக ஒரு மனிதனுடைய உள்ளம் ரஹ்மானுடைய 2 விரல்களுக்கு மத்தியில் இருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ்வுடைய 2 விரலுக்கு மத்தியில் ஒரு மனிதனுடைய உள்ளம் இருக்கிறது. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் நாடக்கூடிய விதத்தில் அந்த உள்ளங்களை திருப்பி விடுகிறான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? எந்த இடத்தில் வேணா அல்லாஹ் நாடினா நம்முடைய உள்ளத்தை அப்படியே திருப்பி விட்டுறோம். அல்லாஹ் சும்மா திருப்ப மாட்டான். நாம் செய்யக்கூடிய சில சேட்டைகள் காரணமாக, சில பாவத்தின் காரணமாகவோ, அல்லது சில நபருடைய திமிரின் காரணமாகவோ, சில நபருடைய பெருமை அடித்தலின் காரணமாக அல்லாஹ் என்ன பண்ணுவான்? அல்லாஹ் அவனுக்கு கொடுத்த நல்ல நியமத்தை அல்லாஹ் பிடுங்கிடுவான். இந்த பிடுங்கக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் என்ன பண்ணுவான்? ஹிதாயத்தை எடுத்துட்டேன், உள்ளத்தை திருப்பிட்டேன் அப்படின்னு சொல்லுவான். எவ்வளவு விதமான, அதாவது இந்த சமுதாயம் பார்த்துருச்சு. என்னது? மார்க்க பிரச்சாரங்கள் செய்தவங்க, அவங்க நின்று தெரு ஓரத்துல
ஷிர்க்கும் குஃபருக்கும் போனவங்கள தௌஹீதின் பக்கமா அழைத்த மார்க்க பிரச்சாரம் செய்தவங்க, மார்க்கம் படிச்சவங்கள படிச்சு முடிச்சு பிரச்சாரம் செய்யறவங்க. அப்படி பிரச்சாரம் செய்யறவங்க அவனோட உள்ளத்துல இருந்த சில கரையின் காரணமா, உள்ளத்துல இருந்த சில பாவத்தின் காரணமா அல்லாஹ் ரப்பல் என்ன செஞ்சிட்டான், அவங்க மௌத்தாவதுக்கு முன்னாடி அவங்களுடைய உள்ளத்துல இருந்து அல்லாஹ் தௌஹீதும் எடுத்துட்டான், இஸ்லாம்ன்ற ஒரு விஷயத்த அல்லாஹ் முழுமையா அழிச்சிட்டான். தௌஹீது மட்டும் இல்ல, இஸ்லாம்ன்ற விஷயத்த முழுமையா அழிச்சிட்டான். முழுமையா அழிச்சிட்டா என்னது, இந்தியால இருந்து வெளியே போனாங்க, வெளியே வந்து மேற்கத்திய நாடுகளுக்கு போனாங்க. இஸ்லாம்னா என்ன, தீன்னா என்னன்னு தெரியாம மேற்கத்திய கலாச்சாரம் மானக்கேடான விஷயங்களோட கலந்து தீனும் இல்ல, இஸ்லாமும் இல்ல, ஒன்றும் இல்ல, மார்க்கமும் இல்லை என்று சொல்லும் அளவிற்கு இப்படிப்பட்ட நபர் இருக்காங்க. அப்படிப்பட்ட நபருடைய பாஸ்ட் 10 வருஷம் 15 வருஷம் இந்த ஆள் எப்படி இருந்தா அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா தெரு பிரச்சாரம் செஞ்சிருந்தாங்க. நினைச்சு பார்க்க முடியுதா? சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன தெரியுது, ஹிதாயத் அல்லாஹ் தரப்புல இருந்து மட்டும்தான் இருக்கு. நாம செய்யக்கூடிய உள்ளத்துல தவறா இருக்கக்கூடிய சில கரையின் காரணமா அல்லாஹ் என்ன பண்ணுவோம், எந்த இடத்துல நம்ம ஹிதாயத்தை எடுத்துருவோம். அந்த அடிப்படையில நான் ஷிர்க்ல விழுந்துருவனோ அப்படின்னு சொல்லக்கூடிய அஞ்சுதல் சம்பந்தமான விஷயம், இந்த தலைப்புல படிக்கக்கூடிய எல்லா விஷயமும் ஹிதாயத்தோட ஒட்டி, நேர்வழி சம்பந்தமான விஷயத்தை ஒட்டி தான் இருக்கும். சரிங்களா? வந்துச்சா? சரி. பாருங்க, சூரா நிசால 116 வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இணை வைப்பை மன்னிப்பது கிடையாது. இணை வைப்பை அல்லாஹ் மன்னிப்பது கிடையாது. ஆனால் இணை வைப்பு கீழ், ஷிர்க்கு கீழ் இருக்கக்கூடிய எல்லா பாவங்களும் அல்லாஹ் நாடினா மன்னிப்பான். அல்லாஹ் நாடினால் மன்னிப்பான்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? இன்னும் அல்லாஹ் சொல்றான், ஒமை யுஷ்ரிக் பில்லாஹ் ஃபகத் வதல்ல ضلالا بعيدا. யார் இணை வைக்கிறாரோ தூரமான வழிகேட்டில் அவர் இருக்கிறார் என்பதை அல்லாஹ் சொல்றான். அப்போ இந்த வசனத்தை என்ன தெரியுது நமக்கு, ஷிர்க் செஞ்சிட்டா அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு தெரியுது. நிச்சயமா அல்லாஹ் இணை வைப்பை மன்னிக்க மாட்டான் அப்படின்னு இந்த வசனம் சொல்லுதுல. இந்த வசனம் சொல்லுதுன்னா அப்போ இப்போ இந்த காலத்தை இணை வச்சுட்டு இருக்கவங்க எல்லாரையும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்னு தெரியுது. இந்த வசனத்தை வந்து கேட்கிற புரியுதா? அல்லாஹ் ஷிர்க்க மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்றான். ஷிர்க்க மன்னிக்க மாட்டான் அப்படின்னா இந்த காலத்துல நிறைய பேர் ஷிர்க் செஞ்சுட்டு இருக்காங்களா, அவங்களே அல்லாஹ் மன்னிக்க மாட்டானா? ஷிர்கோடைய மரணிச்சுட்டான். இந்த வசனம் என்ன சொல்லுது, ஷிர்கோடைய மௌத்தான நேரடியா எடுத்தா விளங்காது. இன்னும் சில குர்ஆனோட வசனங்களை சேர்த்து பார்த்தோம் அப்படின்னா ஷிர்க் செய்யறவங்க கிடையாது, ஷிர்கோட மரணிக்கக்கூடிய நபர்களை தான் அல்லாஹ் கியாமத் நாள்ல மன்னிக்க மாட்டான். இந்த மன்னிப்பு கியாமத் சம்பந்தமான மன்னிப்பு. சரிங்களா? அல்லாஹ் ரப்பல் சூரா அல் இப்ராஹிம்ல சொல்றான், அதாவது இப்ப மன்னிக்க மாட்டான்னு நமக்கு தெரிஞ்சு, மன்னிக்க மாட்டான்னு என்ன அர்த்தம், நமக்கு எந்த இடத்துல இருந்து பாதுகாப்பு கிடைக்காது, எந்த இடத்துல நமக்கு விடுதலையும் கிடைக்காது. அல்லாஹ் ரப்பல் மன்னித்தா மட்டும்தான். ஆனா ஷிர்க்கு மன்னிப்பு கிடையாது, அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். இப்போ மன்னிப்பு கிடையாதுன்ற விஷயத்த எப்படி இதுக்கு முன்னாடி என்ன புரிஞ்சுட்டாங்க அப்படின்னா, சூரா அல் இப்ராஹிம்ல 35வது வசனமா அல்லாஹ் சொல்றான், வஜ்னுப்னி வபனி அன் அபுதுல் அஸ்னாம். இது ஒரு துவா. வஜ்னுப்னி வபனி அன் அபுதுல் அஸ்னாம், இது ஒரு துவா. இந்த துவா நம்ம மனப்பாடம் செஞ்சு அதிகமா அல்லாஹ்ட்ட கேட்கணும். ஏன்னா இந்த துவாவோட அர்த்தம் என்னன்னா, யா அல்லாஹ் என்னையும் என்னுடைய பிள்ளைகளையும் சிலை வணக்கத்தை விட்டு பாதுகாப்பாயாக, இது எங்களுக்கு வேண்டாம், இதுல இருந்து தூரமா வைப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு துவா வருது. இந்த துவாவை செஞ்சது யாரு? நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இந்த துவாவை செய்யறாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கை பத்தி நமக்கு தெரியாது. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அழைக்கப்படுறாருன்னா இமாமு தௌஹீத், தௌஹீதுடைய இமாம் அப்படின்னு அழைக்கப்படும் உலமாக்கள் மத்தியில. அந்த அளவுக்கு ஒரு தனி மனிதா இருந்தா அந்த ஈராக்குடைய அந்த தேசத்தை அவ்வளவு வேலை செய்தாங்க. ஒரு வாலிபரா அந்த சிலைகளை உடைத்தாங்க. நம்முருதுன்னு சொல்லக்கூடிய அவ்வளவு மடமையான இருக்கக்கூடிய ஒரு மன்னரிடத்திலும் தௌஹீதை போய் பேச போனாங்க. இவ்வளவு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்றாங்க, அல்லாஹ் தான் ஒரே இறைவன் அப்படின்னு சொல்லிட்டு நிலைநாட்டுறாங்க. அவங்களுக்கு பின்னால ஒரு சமுதாயம் உண்டாகுது. இவ்வளவு விஷயம் இருக்கும் பொழுது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு கல்வி இருக்க வேண்டும், அவங்களுக்கு இறை செய்தியும் வருது, எந்த அளவுக்கு மார்க்கத்தில் உறுதியா இருக்க வேண்டும். அவ்வளவு உறுதியா இருக்கக்கூடிய நபி ஒரு விஷயத்தை கண்டு அவங்க அஞ்சு விட்டாங்க. என்னது? சிலை வணக்கத்தை விட்டு அல்லாஹ் என்னை பாதுகாப்பாயாக என்று சொல்லி அவங்க அல்லாஹ் எடுத்து 5 துவா செய்யறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், என்னுடைய இறைவா ஹிதாயத்தை பறிச்சு என்னை சிலை வணங்கியாக என்னை ஆக்கி விடாதே அப்படின்னு சொல்லிட்டு நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் பயப்படுறாங்க. நமக்கெல்லாம் தெரிஞ்ச மிகவும் பிரபலமான ஒரு ஹதீஸ், உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, ஒரு முறை ரசூலுல்லாஹ் மௌத்தான பிறகு உமர் பின் ஹத்தாபுடைய ஆட்சி வருது. அந்த ஆட்சி காலத்தை என்ன பண்றாங்கன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சீக்கிரட்டை பாதுகாக்கக்கூடிய ஒரு நபித்தோழர், அந்த நபித்தோழர் பேர் யாருக்கா தெரியுமா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு. மாஷா அல்லாஹ். ஹுதைஃபா பின் யமான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய சொன்ன சீக்கிரட்லாம் இருக்கு. சரிங்களா? சீக்கிரட்னா யார் முனாஃபிக், யார் உண்மையான முஸ்லிம் முஃமின் அப்படின்றத போர்க்களத்தை பிரிக்கிறதுக்காண்டி ரசூலுல்லாஹ் என்ன பண்ணியிருப்பாங்க, சொல்லியிருப்பாங்க. அது சில விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கும். உமர் பின் ஹத்தாப் அவங்க என்ன பண்றாங்க, யாருக்கும் தெரியாம ஹுதைஃபா பின் யமான்ட்ட போறாங்க. வந்து கேட்கிறாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முனாஃபிகளோட பட்டியல் உங்களிடத்த சொன்னாங்களே, அந்த பட்டியல் எனக்கு சொல்லுங்க, அதுல என் பேர் இருக்கா நீங்க பாருங்க அப்படின்னு சொல்லப்படுது. என் பேர் அதுல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யார் கேட்கிறா, ஒரு ஹலீஃபா அவங்க கேட்கிறாங்க.
கேட்கும் பொழுது ஹுதைஃபா பின் யமான் சொல்றாங்க, உங்களுடைய பேர் அதுல இல்ல, அது முனாஃபிகளோட பேர் தான் இருக்கு, உங்களுடைய பேர் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த இடத்துல நான் ஒரு முனாஃபிகனா இருந்துருவணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பயத்துல என்ன பண்றாங்க, பேர் இல்லைன்னு சொன்ன பிறகும் அந்த இடத்த கண்ணீர் விடுத்தவரா தன்னோட வீட்டுக்கு திரும்பி போனாங்க அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? யார்? உமர் பின் கத்தாப். ரசூலுல்லாஹ் என்ன சொன்னா, லவ்கான நபியும் மின் பாதி லகான உமர். எனக்கு பின்னால் ஒருவேளை நபி இருப்பதாக இருந்தால், நபி கிடையாது, ஒருவேளை இருப்பதாக இருந்தால் உமராக இருந்திருக்க முடியும். அந்த அளவுக்கு மார்க்கத்துடைய சிந்தனை ஆற்றலும் அவருடைய ஈமானும் அந்த அளவுக்கு ஆழமா இருந்த ஒரு நபி தோழர் பயப்படக்கூடிய விஷயம் என்ன, எந்த இடத்துல என்னோட ஹிதாயத் பறிக்கப்பட்டு நான் ஒரு முனாஃபிகனா இருப்பேனா அப்படின்னு சொல்லிட்டு தன்னை பத்தி பயப்படுறாங்க. இந்த பயம் இருக்கிற இந்த பயம் ஒவ்வொரு தாய்க்கும் ஒரு அழைப்பாளுக்கும் ஒரு முஃமினுக்கும் இருக்க வேண்டும். இனி நாம் பார்க்கணும், தௌஹீத்ன்ற ஒரு சிந்தனை கிடைச்சனால பெருமை அடிக்கக்கூடிய நபர்கள் வெளியே பார்க்கணும். நவுது பில்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். என்னது பெருமை அடிக்கணும்? என்ன தெரியுமா, என்ன இடத்துல சரியான அகீதா இருக்கு, அவன்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவன் கபருக்கு போய் சஜிதா செய்றான் அப்படின்ற ஒரு பெருமை, அவனை பார்த்து தரைக்குறையா பார்க்கணும், தன்னை உயர்த்தி பார்க்கணும். இது அகீதா வச்சு பெருமை அடிக்கிறது. ஷைத்தான் எங்க கொண்டு வந்துட்டா பாரு. அகீதான்றது புனிதமான ஒரு இல்ம். அந்த இல்ம ஷைத்தான் என்ன பண்றான், பெருமை அடிக்கக்கூடிய நபர்கள் உருவாக்கணும்னு பார்க்கணும். இந்த பெருமை எந்த இடத்தும் இருக்கக்கூடாது. எந்த இடங்களும் நாம் செய்யக்கூடிய குற்றத்தின் காரணமா அல்ல இடத்துல ஹிதாயத்தை எடுத்துரும் அப்படின்றதும் இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு வசனம் பார்த்தோம்ல, சூரா நிசாவுடைய வசனம். அது என்ன வசனம்? இதுக்கு முன்னாடி ஸ்லைட்ல ஒன்று பார்த்தோம், ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் மறுமை நாள்ல. சரிங்களா? இந்த ஷிர்கை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் அப்படின்ற அடிப்படையில சில கருத்து வேறுபாடுகள் இருக்கு. என்ன கருத்து வேறுபாடுன்னா, அதாவது அல்லாஹ் சொல்லக்கூடிய ஷிர்க் சின்ன ஷிர்கா அல்லது பெரிய ஷிர்கா. மார்க்கம் ரெண்டு வழிகாட்டு தான் நமக்கு சொல்லுது, சின்ன ஷிர்க் பெரிய ஷிர்க், சின்ன இணை வைப்பு பெரிய இணை வைப்பு அப்படின்னு சொல்லுது. இப்போ இந்த இடத்த அல்லாஹ் அர்த்தம் எடுக்கிறது சின்ன இணை வைப்பா அல்லது பெரிய இணை வைப்பா அப்படின்றதுல மிகப்பெரிய ஒரு கருத்து வேறுபாடு இருக்கு. இந்த கருத்து வேறுபாடுகள் தாண்டி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, ஏதாவது இடத்துல சின்ன ஷிர்க்கும் விழுந்து விடக்கூடாது. ஒருவேளை சின்ன ஷிர்க்கு தெரிஞ்சுட்டு ஒருத்தன் பண்ணக்கூடிய ஒரு பழக்கம் இருக்கு அப்படின்னா, சின்ன ஷிர்க் படிப்போம். ஒருவேளை தெரிஞ்சே பண்ணக்கூடிய பழக்கம் ஒரு மனிதனுக்கு இருக்கு அப்படின்னா, அந்த சின்ன ஷிர்க் எங்க போய் விடும், பெரிய ஷிர்க் எடுத்து போறோம். இந்த அதாவது ஷிர்க் வளரக்கூடிய இந்த வளர்ச்சி என்பது இல்லைன்னா கிடையாது. அது வளரக்கூடிய ரூபங்கள் பல விதமா இருக்கும். எப்படி வளருன்னு நமக்கு தெரியாது. ஆனா ஏதோ இடத்துல மறுமையில போய் நின்றா தெரியும், இது பெரிய ஷிர்கா மாறிடுச்சு. அல்லாஹ்வுக்கு முழுமையா இணை வைக்கக்கூடிய இடத்துல நம்முடைய அமல்கள் இருந்தது அப்படின்னு ஒரு இடத்துக்கு நம்ம வந்துடும். சரிங்களா? ஆக மொத்தம் சின்ன ஷிர்க் இருந்தாலும் சரி, நம்முடைய வாழ்க்கையில முடிஞ்ச அளவுக்கு அதெல்லாம் தூரமா இருக்கக்கூடிய ஒரு இடத்துல நம்ம வந்துடணும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது இன்ன அகாஃபு அலைக்கும் ஷிர்குல் அஸ்கர். ரசூலுல்லாஹ் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க, சஹாபாக்களும் உண்டு, நமக்கும் உண்டு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நிச்சயமாக உங்கள் மீது அதிகமாக நாம் பயப்படுவது ஷிர்குல் அஸ்கர், சின்ன இணை வைப்பை நினைத்து, சிறிய இணை வைப்பை நினைத்து நான் உங்களிடத்தில் அதிகமாக பயப்படுகிறேன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ சஹாபாக்களுக்கு நான் யார சொல்லலாம், அதாவது ஒம ஷிர்குல் அஸ்கர் யார சொல்லலாம், குட்டி இணை வைப்பு, சின்ன ஷிர்க்னா என்னது நீங்க சொல்லுங்க அப்படின்னு கேட்டப்போ சொல்றாங்க அர்ரியா, முகஸ்துதி. என்னது? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க முகஸ்துதி. முகஸ்துதினா என்ன? பெரியவங்க சொல்றாங்க முகஸ்துதினா என்ன? அடுத்தவங்க சந்தோஷப்படுத்துறக்காண்டி அமல் செய்யறது. முகஸ்துதினா என்ன? ரசூலுல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த சின்ன ஷிர்க்னா என்னது, பிறர் மற்றவங்க பார்க்குறாங்களே அப்படின்றக்காண்டி ஏதாவது ஒரு நல்ல அமலை சரி, இந்த நல்ல அமல் செஞ்சா நன்மை கிடைக்கும் மார்க்கம் சொல்லியிருக்கோம்ல, அப்படிப்பட்ட நல்ல அமல்கள் யாருக்காண்டி செய்கிறோம், மற்றவங்களுடைய சந்தோஷம், மற்றவங்களுடைய பாராட்டு, மற்றவங்களுடைய ஆகாயம், அவங்ககிட்ட நல்ல பேர் வரணும், இப்படிப்பட்ட உலகத்துடைய ஆகாயத்துக்காண்டி நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்வை செய்ய வேண்டிய அமலை செய்யறோம். சரிங்களா? செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்காண்டி. ஆனா இவருடைய நியத்து என்ன இருக்கு, குறிப்பிட்ட நபருடைய பார்வையுடைய நியத்தா இருக்கு. புரியுதா? அப்போ குறிப்பிட்ட நபருடைய பார்வை எங்க தூக்கி வச்சுட்டாரு, அல்லாஹ் அளவுக்கு தூக்கி வச்சுட்டாரு. இந்த அடிப்படை ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இது சின்ன இணைவிப்பு அப்படின்னு சொல்றாங்கன்னு பார்க்கலாம். சரிங்களா? இன்னைக்கு நம்ம யோசிக்கணும், பெரிய ஷிர்க் நம்முடைய சமுதாயத்தில் பரவி கிடக்கா, சின்ன ஷிர்க் பரவி கிடக்கா? உண்மையிலே பெரிய ஷிர்க் எந்த அளவுக்கு பரவி இருக்கோ அதை விட தீவிரமா சின்ன ஷிர்க்கை ஷைத்தான் என்ன பண்றான், பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கான். அவனோட இடத்துல ஷைத்தான் என்ன பண்றான், சின்ன ஷிர்க்கை பிரச்சாரம் பண்ணக்கூடிய இடத்துல ஷைத்தான் அதிகமா பண்ணிட்டு இருக்கான். ஏன்னா எப்படி நுழையணும்னா நமக்கு தெரியாது. சின்ன ஷிர்க் பொறுத்தவரையும் நம்ம ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும், ஒரு அமல் செய்ய போறோம், என்கிட்ட ஒரு 10 ரூபா இருக்கு, அந்த 10 ரூபா நான் கொடுக்க போறேன் மிஸ்கினுக்கு. நான் கொடுக்க போறோடைய ஆரம்ப நோக்கமே என்ன இருக்கு, நான் பாக்கெட்ல இருந்து அந்த 10 ரூபா எடுக்கும் போதே என்னோட நோக்கம் இருக்கு, இது கொடுக்கறனால 4 பேர் என்ன பாராட்டும், இது கொடுக்கறனால 4 பேர் என்ன பாராட்டும் அப்படின்னு ஆரம்பத்துல நோக்கம் இருக்கு. அப்படின்னா நான் கொடுத்த 10 ரூபாய்க்கு ஒரு நன்மையும் அல்லாஹ்விடத்துல கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். ஒரு நன்மையும் கிடைக்காது, பாவம் தான் கிடைக்கும். அதுவே ஆரம்பத்துல நோக்கம் கிடையாது. ஆரம்பத்துல நோக்கம் ரொம்ப நல்லா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்ததுன்னா அல்லாஹ்வுக்காண்டி கொடுக்கலாம் அப்படின்னு நான் 10 ரூபா எடுத்திருப்பேன். ஷைத்தான் என்ன பண்ணிருப்பான், கொடுக்கும்போது கொடுத்து முடிச்ச பிறகு கொடுக்கக்கூடிய அந்த வேலையில அந்த நேரத்தை ஷைத்தான் இருப்பான், கெட்ட நீயத்துக்கு போட்டிருப்பான்.
புரியுதா? ஆரம்ப நியத்து நல்லா இருந்தது, ஆனா கொடுக்கக்கூடிய வேலையில சைத்தான் என்ன பண்ணிருப்பான், கெட்ட நியத்துல போட்டிருப்பான். இந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், வரக்கூடிய கெட்ட நியத்துகளையும் கெட்ட எண்ணங்களையும் அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதிட்டு அதை அப்படியே அழிச்சிடணும். அதை அப்படியே அந்த இடத்துல அழிச்சிடணும். அழிச்சு விட்டுடும் அப்படின்னா வஸ்வசா கெட்ட எண்ணங்கள் அப்படின்னு அடிப்ப முடிஞ்சிடும். ஒருவேளை அழிக்காம அதை அப்படியே கண்டினியூ பண்ணிட்டோம், சைத்தான் போட்டு கெட்ட எண்ணத்தை சைத்தான் சொல்லுவான், 4 பேர் பாக்குறாங்க இன்னும் நிறைய கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொன்ன பிறகு நம்ம கொடுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஆனா 4 பேர் பாக்குறாங்க அப்படின்ற அந்த சந்தோஷத்தோட திருப்பி கொடுத்தோம், சைத்தான் சொன்ன அந்த நீயத்தை நம்ம இன்னும் வளர்த்தோம் அப்படின்னா அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்த மாதிரி இந்த கொடுத்த காசுக்கு எந்த ஒரு நன்மையும் கிடைக்காது. ஆக மொத்தம் சைத்தான் எதை போடுவானோ அதை அந்த இடத்துல நசிக்கணும். எந்த இடத்துல ஆரம்பத்தில் நமக்கு இப்படிப்பட்ட நீயத்துகள் வருதோ அந்த இடத்துல அதே இடத்துல அந்த நீயத்துகள் அழிச்சிடணும். சரிங்களா? பாருங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் மாத வஹுவ யதுஉ மின் தூனில்லாஹி நித்தன் தஹலன் நார். இந்த இடத்துல பாருங்க, நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன வசனம் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் ஷிர்க் அப்படின்னு சொன்னோம்ல, அதுக்கும் இந்த ஹதீஸ்க்கும் எவ்வளவு தொடர் பாருங்க. ரசூலுல்லாஹி சொன்னாங்க, யார் ஒருவர் அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ, அல்லாஹ்வுக்கு இணை வைத்த நிலையில் மரணிக்கிறாரோ தஹலன் நார், அவர் என்ன பண்ணுவாரு, நரகத்தில் புகுவார், நரகத்தில் அவர் போய் சேர்வார் அப்படின்னு ரசூலுல்லாஹி சொல்றாங்க. அப்ப நம்ம இந்த இடத்துல என்ன தெரியுது, அதாவது ஷிர்க் செஞ்ச நிலையில மரணிக்கணும், அது கண்டிஷன். உலகத்திலும் ஷிர்க் செஞ்சிட்டோம், இணை வைப்பு செஞ்சிட்டோம், அப்படி செஞ்சுட்டு ஒருவேளை தௌபா செய்யக்கூடிய பாக்கியம் கிடைச்சி நம்ம அல்லாஹ் அடுத்த பாவ மன்னிப்பு தேடிட்டோம் அப்படின்னு சொன்னா எந்த விதத்தில் வேண்டாலும் நமக்கு அல்லாஹ் பாவ மன்னிப்பு கிடைச்சி இன்னும் இந்த உலகத்தை பரிசுத்தமான நபர்களாக மரணிக்கலாம். சரிங்களா? சஹாபி, ஒரு நபருக்கு சஹாபி நம்ம சொல்றோம் அப்படின்னா அந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன? சஹாபி, சஹாபாக்கள் சொல்லுவோம்ல, நபி தோழர்கள். இந்த சஹாபான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம், யாரும் சொல்ல முடியுமா? சொல்றீங்க? சொல்லுங்க, லாஸ்ட் சொல்லுங்க அனீஸ் ப்ளீஸ். அவ்வளோ இஸ்லாத்தை தழுவீரா இருக்கணும், ரசூலாவும் முலாக்கத் செஞ்ச நபரா இருக்கணும், ரசூலாவை முலாக்கத் செஞ்ச நபரா இருக்கணும். இன்னும் ரசூலா முலாக்கத் செஞ்சு எந்த நிலையில ரசூலாவை அடைஞ்சாங்க அதே நிலையில மரணிக்கணும், அப்படின்னா முஸ்லீமா மரணிக்கணும். சரிங்களா? ஒருவேளை ரசூலாவை சந்திச்சு ரசூலாவோட ரொம்ப வருஷம் வாழ்ந்து ஆனா மரணிக்கும் போது அவங்ககிட்ட இஸ்லாம் இல்லை, மரணிக்கும் போது குஃப்ர்ல போயிட்டாங்கன்னா அவங்களை என்ன சொல்ல மாட்டோம், நம்ம சஹாபின்னு சொல்ல மாட்டோம். இப்படியும் சில நபர்கள் இருந்தாங்க ரசூலா காலத்து. சரிங்களா? ஆரம்பத்தில் இஸ்லாத்தை தழுவினாங்க, இஸ்லாத்தை தழுவி என்ன பண்ணாங்க, சில காரணத்தினால ரசூலா என்ன பண்ணாங்க, புறக்கணிச்சாங்க. அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், அதே நிலையில் அவங்களுக்கு மௌத்தத்துனா அவங்களை என்ன பண்ண மாட்டோம், சஹாபின்னு சொல்ல மாட்டோம். ரசூலா கூட அவங்க போர் செஞ்சிருந்தாலும் சரி அவங்களை சஹாபி நம்ம என்ன பண்ண முடியும், சொல்ல மாட்டோம். சரிங்களா? அப்போ ஒரு மனிதனுடைய இறுதி ரொம்ப முக்கியம், ஒரு மனிதனுடைய இறுதி களம் ரொம்ப முக்கியம். இறுதி காலத்தை பத்தி என்னைக்கே யோசிச்சிருக்குமா? அதுதான் சைத்தான் யோசிக்க விட மாட்டான். ஏன்? அதுதான் ரொம்ப கசப்பா இருக்கும். யாராவது மவுத்து பத்தி உட்காந்து யோசிச்சுட்டு இருப்போமா, நம்ம எப்படி மவுத் ஆகும், எப்படி ரூஹ் பிடுங்கப்படும், எப்படி கபர்ல அடைப்பாங்க, நம்மளோட பிள்ளைகள் எப்படி நம்மளே மண்ணு போடும், எதை யோசிச்சிருக்கோமா? சைத்தான் யோசிக்கவே விட மாட்டான். அதுதான் கஷ்டமா இருக்கும் யோசிக்கிறதுக்கு. ஆனா மார்க்கம் அதுதான் யோசிங்கன்னு சொல்லுது. ஏன் அப்படின்னு சொன்னா எந்த நேரத்திலும் கடைசி நேரம் மாறி விடலாம். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், ஷைத்தான் நமக்கு அனுப்பப்பட்ட ஷைத்தான் தனியா இருப்பால, எல்லாருக்கும் தனித்தனி ஷைத்தான் தனியாக மலக்கு இருப்பார். ஒருத்தர் அனுப்பப்பட்ட அந்த ஷைத்தான் இருப்பால, அவனோட ஃபுல் ஃபோர்ஸான அடி எப்போ இருக்கும்? அது கடைசி நேரம். ஏன்? ஷைத்தான் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு தான். அதுக்கு மேல அந்த நப்சு வந்துட்டு கபருக்கு போயிடும். ஷைத்தான் இருக்கக்கூடிய கடைசி வாய்ப்பு அந்த கடைசி செகண்ட், கடைசி நிமிடங்கள். அப்போ வந்துட்டு அந்த சைத்தான் எவ்வளவு ஃபுல் ஃபோர்ஸ்ல அடிக்க முடியுமோ, அவனால் எவ்வளவு முயற்சி போட முடியுமோ அவ்வளவு வசவசாக்கள், கெட்ட எண்ணங்கள் எல்லாம் போட்டுக்கிட்டே இருப்பான். அல்லாஹ் இல்லை, மறுமை சும்மா, உனக்கு சக்கராத்துல இவ்வளவு வலி ஏற்படுது, அல்லாஹ் நினைச்சா காப்பாத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தவறான நீயத்துக்கு போட்டுக்கிட்டே இருப்பான். கடைசியில அல்லாஹ் ஹிதாயத்தை எடுத்த நபர்கள் வாழ்க்கை ஃபுல்கா முஸ்லிமா வந்திருப்பாங்க. கடைசி நிமிஷம் அப்போ என்ன பண்ணிடுவாங்க, ஹராமான வார்த்தைகள் சொல்லிடுவாங்க, தவறான வார்த்தைகள் சொல்லுவாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியே எடுத்து போகக்கூடிய வார்த்தைகள் சொல்லிடுவாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதெல்லாம் உங்க நரகத்தை நுழைய வச்சுக்கோங்க. இதே நம்ம மாற்றி பார்க்குறோமா இல்லையா? என்னது, வாழ்க்கை முழுக்க இஸ்லாத்துடைய எதிரியா இருப்பாங்க, மார்க்கம் மறந்த நபர்கள் கிடையாது, இஸ்லாத்துடைய எதிரிகளா இருந்திருப்பாங்க. கடைசி நிமிடம் வரதுக்கு முன்னாடி அல்லாஹ் என்ன பண்ணுவோம், ஹிதாயத் தந்துரும். அதே நிலையில மௌத்தாவாங்க, அல்லாஹ் நம்ம சொர்க்கத்துல உயர்ந்த இடத்துறோம். உஹதுடைய போர்க்களம் சஃப்ல நிக்கிறாங்க. உஹதுடைய போர்க்களத்துல சஹாபாக்கள் சஃப்ல நிற்காங்க. உஹதுடைய போர்க்களம் எத்தனாவது போர்? ரசூலா காலத்துல 2வது. மாஷா அல்லாஹ். போர்க்களத்துல சஃப்ல நிற்கும் பொழுது என்ன ஆகுது, ஒரு காஃபிர் வராரு, மதீனால இருந்து ஒரு காஃபிர் வராரு. அவர் சொல்றாரு, ரசூலோட நேரடியா பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு நான் உதவணும்னு ஆசைப்படுறேன், உங்களுக்கு உதவணும்னு நான் ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்றாரு. ரசூலா சொல்றாங்க, ஒரு காஃபிரோட உதவி எங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்ற ரசூலா என்ன பண்ணாங்க, சொல்லி அனுப்புறாங்க. கொஞ்சம் தூரம் போயிட்டு ரிட்டர்ன் வந்துடுறாரு, ஃபுல்லா போல கொஞ்சம் தூரம் போய் ரிட்டர்ன் வந்துடுறாரு. ரிட்டர்ன் வந்து என்ன சொல்றாரு, நான் அல்லாஹ் ஒரே ஒரு இறைவன், நீங்க அல்லாஹ்வுடைய தூதர் என்று நான் சாட்சி சொல்கிறேன் என்று சொல்லி என்ன பண்றாங்க, கலிமாவை தழுவிடுறாங்க, இஸ்லாத்துக்கு வந்துடுறாங்க.
இஸ்லாத்துக்கு வராங்க. அது உஹதுடைய போர்க்களத்துல போர் செய்யறாரு. போர் செஞ்சு அதிகமான குத்து காயத்தோட என்ன பண்றாங்க, மௌத்தாகி இறந்து போயிற அந்த நபித்தோழர். கடைசியில ரசூலா எந்த நபித்தோழர் இறந்து போனாங்களோ அந்த உடம்பெல்லாம் பாக்குற ரசூலா போகும்போது அந்த இடத்துல பாக்குறாங்க இந்த நபித்தோழர் இறந்து கிடக்காரு. ரசூலா அந்த நபித்தோழரை பார்த்து சொல்றாங்க, அதாவது இது எவ்வளவு நல்ல சந்தோஷமான நபித்தோழர், பாக்கியம் நிறைந்த ஒரு நபர்னா இந்த உலகத்துல ஒரு சஜிதா செய்யாம அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு சஜிதா கூட செய்யக்கூடிய வாய்ப்பு கிடைக்கல அவருக்கு. ஆனா சஜிதாவே செய்யாம ஒரு தொழுகை கூட தொழுவாம அவர் சொர்க்கத்துக்கு போயிட்டார் அப்படின்னு சொல்ற ரசூலா சொல்றாங்க. அப்படின்னா ஒரு நபருடைய அந்த கடைசி நிமிடங்கள் எவ்வளவு முக்கியமானது, எப்படி செயல்படுறோம் அப்படின்னு முக்கியம். கடைசி நேரத்துல அல்லாஹ் ஹிதாயத்தோட பாக்கியம் கொடுத்தான், அவர் ஹிதாயத்தை ஏத்துக்கிட்டாரு. அந்த கடைசி நிமிடங்கள் அவர் ரூஹ் வாங்கப்பட்டது போர்க்காலத்துல பாக்குறோம். சரிங்களா? அப்ப இந்த கடைசி நிமிடங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு நிமிடங்கள். அதாவது ஒரு நன்மைக்கு மற்றவங்களுடைய பார்வையை நம்ம கண்டுகிட்ட மாதிரி ஒரு பாவத்துக்கு மற்றவங்களுடைய பார்வையை நினைச்சு ஒருத்தன் பயப்படும். ஆமா ஆமா ஆமா. இதை வந்துட்டு ஆனா ஹதீஸ்ல இது சின்ன ஷிர்க் அல்லது முகஸ்துதி அப்படி சொல்லப்படலை ஹதீஸ்ல. மற்றவங்களுடைய பார்வைக்காண்டி, அதாவது அல்லாஹ்வுடைய பார்வையை மறந்து மக்களுடைய பார்வைக்காண்டி இப்படிப்பட்ட விஷயம் ஒருத்தன் பாவத்தை செய்யறான். அல்லாஹ்வுக்காண்டி பயப்படணும், அந்த பயத்தை மக்களுக்கு கொடுத்துறான். இந்த அல்லாவால் பார்த்து பயப்படக்கூடிய இந்த பயத்தை மக்களுக்கு கொடுத்துட்டா அது ஷிர்க்ல எடுத்துருவோம், அதுல சந்தேகம் இல்லை. இது ஷிர்க்ல ஏதாவது எடுத்து போயிடும். சரிங்களா? அல்லாஹ் எப்படி பயப்படணுமோ அந்த பயம் மக்களுக்கு இருந்தால் அது ஷிர்க்ல எடுத்து போயிடும், சந்தேகம் இல்லை. ஆனா இந்த இப்படி சம்பந்தமான விஷயத்தை பத்தி மார்க்கம் பேசும்போது என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அதாவது சில நபர்களை கயாமத் நாள்ல வருவாங்க. அந்த நபர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, திஹாமா மலை அளவுக்கு அவங்ககிட்ட அமல் இருந்திருக்கும். எந்த அளவுக்கு? திஹாமா மலை அளவுனா மக்காக்கு வெளியே ஒரு மலை தொடர்ச்சிக்கு சொல்லுவாங்க, 4-5 மலை தொடரா இருக்கும். அந்த அவ்வளவு மலை அளவுக்கு அவங்க நிறைய அமல்கள் செஞ்சு வந்திருப்பாங்க. ஆனா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சந்திக்க வருமா அல்லாஹ் என்ன பண்ணுவான், ஹபா மன்சூரா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவங்க செய்யக்கூடிய அமல்களை அல்லாஹ் தூள் ஆக்கிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க. தூள் ஆக்கிடுவாங்க. சஹாபாக்கள் பயந்துடுறாங்க, நம்மள ஒரு இருந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. பயந்து சொன்னப்போ அல்லாஹ்வுடைய சலாசம் நீங்க சொல்லுங்க அவங்களுடைய தன்மைகள் என்ன, எப்படி இருப்பாங்கன்னு கேட்டப்போ ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அவங்க உங்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடியவங்க தான். உங்களுக்கு மத்தியனா அவங்களும் மனிதர்கள் தான், சாதாரண மனிதர்கள் தான், முஃமின்கள் தான். ஆனா அவங்க செய்யக்கூடிய தவறுகள் என்ன அப்படின்னு சொன்னா, அவர்கள் தனிமையில் போனா, அதாவது அல்லாஹ்வுடைய ஹராமான விஷயத்தை அவர்கள் தாண்டி விடுவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படின்னா என்ன, மக்கள் மத்தியில் இருக்கும் ஒரு நிலைமை. ஆனா மக்கள் இல்லாத விஷயத்துல தனிமையில இருக்கும் பொழுது அவர்கள் அல்லாஹ் விதிச்ச அந்த கோடை தாண்டி போயிடுவாங்க. அப்படின்னா ஹராம்ல விழுந்துருவாங்க. மக்களுடைய பார்வையில் ஹராம்ல விழ மாட்டாங்க. மக்கள் இல்லாத தனிமையில இருக்கும்போது தனிமை அவங்களை ஹராமாக்கி விடாம அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அவங்க சொன்னாங்க. அப்போ இந்த ஹதீஸ்ல தெரிய வருகிற விஷயம், தனிமையில ஹராம் செஞ்சோம் அப்படின்னா அப்படியே பாவங்கள் அல்லாஹ் என்ன பண்ணுவான், சேர்த்து வச்ச விஷயத்த அல்லாஹ் அழிச்சிருவான். அதே நேரம் இந்த ஹதீஸ்ல புரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வுடைய பார்வைக்கு கொடுக்க வேண்டிய அந்த ஒரு விஷயம், ஒரு மகிமை அவர் எங்க கொடுத்தாரு, மக்களுக்கு கொடுத்தாரு. மக்களுக்கு கொடுத்ததன் காரணமா தான் என்ன பண்றாரு, அவரு வெளியே பாவம் செய்யல, தனிமையில பாவம் செய்யறாரு. ஒருவேளை உண்மையில அவர் அல்லாஹ் அஞ்சிருந்தா எந்த இடத்துல பாவம் செய்யக்கூடாது. ஆனா அல்லாஹ்வுக்கு எவ்வளவு அஞ்ச வேண்டுமோ அந்த அஞ்சுதல மக்களுக்கு கொடுத்த காரணமா மக்கள் மத்தியில சாலிஹா இருக்காரு. ஆனா மக்கள் இல்லாத நேரத்தை அவர் தவறு செய்யறாரு. இதை பத்தி ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. ஆனா இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் சின்ன ஷிர்க் அப்படின்னு சொல்லல. இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அல்லாஹ் எப்படி பயப்படுமோ அல்லாஹ் பயப்படல, ஆனா உலகத்தை எல்லாத்தையும் பார்த்து பயப்படுறான். இந்த பயமே ஏதாவது ஒரு இடத்துல அவனுக்கு ஷிர்க்ல எடுத்துட்டு போய் விட்டுரும் இந்த பயம். ஆனா இந்த ஹதீஸ்ல அப்படி சொல்லப்படுது. சரிங்களா? முகஸ்துதி சொல்லப்பட்ட விஷயமே என்னது, நன்மையான காரியத்திற்கு. இந்த ஹதீஸோடைய இன்னொரு பகுதி இருக்கு. அந்த ஹதீஸ் ரசூலுல்லாஹ் என்ன சொல்லிப்பாங்கன்னா, முகஸ்துதியை விளக்கியிருப்பாங்க. ரசூலுல்லாஹ் விளக்கியிருப்பாங்க, எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா, உங்களில் ஒருவர் தொழுகைக்காக நிற்க, ரசூலுல்லாஹ் எடுத்த உதாரணம் தொழுகை. சரிங்களா? சுப்ஹானல்லாஹ். அதிகமான செய்யப்படுகிற அமல்களை ஷைத்தான் புகுந்துறான். அதான் ரசூலுல்லாஹ் தொழுகை சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, உங்களில் ஒரு நபர் தொழுகைக்காக நிற்கிறார். தொழுகைக்காக நிற்கும் பொழுது அவர் தன்னுடைய தொழுகையை நீட்டுகிறார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, தொழுகை நீட்டுகிறார், ரொம்ப நேரம் தொழுகிறார். கைராத்தா இருக்கட்டும், அவர் செய்யக்கூடிய சஜிதாவா இருக்கட்டும், தொழுகையை நீட்டுகிறார். எதன் காரணமாக? அவரை நல்ல தொழுகையாளி அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் புகழ வேண்டும் என்பதற்காக ஒரு தொழுகையை நீட்டுகிறார். எனவே இதன் காரணம் இதுதான் சின்ன ஷிர்க், இதுதான் முகஸ்துதி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்ணாங்க, தொழுகை ஒரு உதாரணமா காமிச்சு சொல்றாங்க அப்படின்றத பாக்குறோம். சரிங்களா? இப்ப நம்ம ஓதக்கூடிய கராத்துகள், நம்மளுடைய சஜிதாக்கள், ருக்குக்கள் எவ்வளவு சூப்பரா சஜிதா பண்றாரு, எவ்வளவு நல்ல முதுக மடக்கி ருக்கு பண்றாரு, இப்படிதான் மக்கள் பேசணும் அப்படின்னு காண்டி தன்னுடைய தொழுகை, தன்னுடைய இபாதத்தை மற்றவங்களுக்கு விளக்குறாருல, மக்களுடைய பார்வை காமிக்கிறார். இது சின்ன ஷிர்க் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. புரியுதா? அப்ப 2 அல்லது 3 ஹதீஸ் இது சம்பந்தமா வரக்கூடிய எல்லா ஹதீஸ் தொடர் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நன்மையான காரியத்தை ரசூலுல்லாஹ் ஒப்பிட்டு சொன்னாங்க தவிர பாவத்துக்கு ரசூலுல்லாஹ் அப்படி சொல்லல. சரிங்களா? ஆனா அல்லாஹ்வை அஞ்சக்கூடிய விதத்தில் மக்களை பார்த்து அஞ்சினா அது ஷிர்க்ல எடுத்து போய்விடும், இது வேற. ஆனா இந்த இடத்துக்கு ஷிர்க் சொல்லப்படல. கிளியர்? புரிஞ்சுதா உங்களுக்கு? பாருங்க, இப்போ நம்ம ஆரம்பத்துல தௌஹீதுடைய சிறப்புகள் பார்த்தோம்,
தௌஹீத் கரெக்டாக இருந்தது அப்படின்னா அதே நிலை மௌத்தாயிடும் அப்படின்னா அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு நிறைய விதமாக சலுகை தருவான், இன்னும் கணக்கே இல்லாமல் நம்ம சொர்க்கத்தை அனுப்புவோம். இது சம்மந்தமான எல்லா விஷயத்தையும் பார்த்தோம். சரிங்களா? இப்போ நம்ம ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அதை என்ன பண்ணணும், நம்ம மற்றவங்களுக்கும் சொல்லணும். அப்படின்னு அடிப்படையில் தௌஹீதை மக்கள் பக்கமாக அழைக்கக்கூடிய நபர்கள் நம்ம இருக்கணும். அல்லாஹ் சூரா அல் யூசுஃப்ல 108வது வசனமா சொல்லுகிறான். அதாவது குல் ஹாதிஹி சபீலி அதூ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி வ சுப்ஹானல்லாஹி வ மா அன மினல் முஷ்ரிக்கீன். அல்லாஹ் சொல்றான், குல்னா நபியே நீங்க சொல்லுங்க. என்ன சொல்லுங்கன்னா, ஹாதிஹி சபீலி, இந்த மார்க்கம் தான் என்னுடைய வழி, இந்த மார்க்கம் தான் என்னோட வழி. அதுவோ இலல்லாஹ், நானும் என்னை பின்பற்றுவர்களும் அல்லாஹ்வின் பக்கமாக உங்களை அழைக்கிறோம். யாரை பார்த்து? மக்காவுடைய காஃபிரை பார்த்து சொல்லுங்க, இந்த இஸ்லாம் தான் எங்களோட வழி, இதன் பக்கமாக தான் உங்களை அழைக்கிறோம். எதை? அலா பசீரத்தின், பசீரத் அடிப்படையில் அப்படின்னு சொல்ல அல்லாஹ் சொல்றான். இது ஒவ்வொரு தாய்க்கும் ஒவ்வொரு அழைப்பாளர் தாயினா ரொம்ப பெருசாலும் நினைச்சிடக்கூடாது. நம்மளோட ரிலேஷன் வீட்டுக்கு போறோம், அங்க ஒரு தவறான மார்க்கத்துக்கு முரணான விஷயத்தை பார்க்கணும், அதை நம்ம சொல்றோம் அப்படின்னா மார்க்கத்தை அடிப்படை நம்ம தாய் ஒரு அழைப்பாளர், எது பக்கமா அல்லாஹ் பக்கமா அழைக்கக்கூடிய நபராக நம்ம இருக்கும். சரிங்களா? நம்ம எல்லாரும் ஒரு தாய் தான் ஏதோ ஒரு விதத்துல. சரிங்களா? அப்ப அல்லாஹ் சொல்றான், அதுவோ இல்லல்லா நபியே நீங்க சொல்லுங்க, அழைக்கக்கூடிய இந்த விஷயம் அல்லாஹ் பக்கமா நீங்க அழைக்கிறீங்களே, எந்த அடிப்படையில் அழைக்கிறீங்க? அல்லாஹ் பசீரத் அடிப்படையில் அப்படின்னு சொல்றான். இந்த பசீரத் அப்படின்னா நிறைய பேர் ஞானம் அறிவு அப்படின்னா தர்ஜுமா பண்ணுவான். இதோட விளக்கம் புரிஞ்சுக்கிட்டா ரொம்ப ஆழமான ஒரு விளக்கம். அது சுருக்கமா எடுத்து பார்த்தோன்னா, பசீரத் இரண்டு விஷயத்தால சேர்க்கப்பட்டது. பசீரத் இரண்டு விஷயத்தால சேர்க்கப்பட்டது. முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது இல்ம். முதலாவது இஹ்லாஸ், இரண்டாவது இல்ம். இஹ்லாஸ்னா என்னது? அல்லாஹ்வுக்காக பண்ணணும், எது செஞ்சாலும் அல்லாஹ்வுக்காண்டி செய்யணும். சரிங்களா? இரண்டாவது என்னது? கல்வி. நபியை நீங்க சொல்லுங்க, இஹ்லாஸும் கல்வியும் அடிப்படையில் உங்களை நான் அல்லாஹ்வுடைய இந்த மார்க்கத்தின் பக்கமாக அழைக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான். புரியுதா? தாவா ரிலேட்டடா நீங்க பாத்தீங்கன்னா ரொம்ப மெயினான வசனங்கள்ல ஒரு வசனம் இதுதான். ஓகேவா? எந்த நபர்கிட்ட இஹ்லாஸ் இல்லையோ தாவா பண்ணி பிரயோஜனம் இல்லை. அதே சமயம் எந்த நபர்கிட்ட கல்வி இல்லையோ அந்த கல்வி இல்லாதது, அந்த மடமை தன்மை என்ன பண்ணுதும் அவருடைய தாவாவை அழிச்சிடும், அவருடைய அமல்களும் அழிச்சிடும். அப்போ கல்வின்றது ரொம்ப மிக முக்கியமான ஒரு விஷயம். சரிங்களா? பாருங்க, அதாவது எப்பவுமே ஏன் தாவாக்கு கல்வி ரொம்ப முக்கியம். ஒரு விஷயத்தை தடுக்கிறோம், ஒரு நபர்கிட்ட சொல்றோம் தர்காவுக்கு போறது தவறு, பள்ளிக்கு தான் நீங்க வரணும் அப்படின்னு நம்ம சொல்றோம். சொல்லக்கூடிய விஷயம் பத்தி நம்ம ஒரு பேசிக்கான கல்வி இருக்கணும்ல. என்னது? தர்கால போற தப்பு, அங்க கூடிய கபறுகள் தப்பு அப்படின்ற ஒரு பேசிக்கான கல்வி நம்ம இடத்துல இருக்கும்ல. இந்த பேசிக்கான கல்வி எந்த அளவு முக்கியம் அப்படின்னா, எல்லா இடங்களும் ரசூலுல்லாஹ் அந்த பேசிக்கான கல்வி தான் அதிகமா சொன்னாங்க. நம்ம நினைக்கிறது சாதாரண கல்வி. வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்ற ஒரு விஷயத்த ரசூலுல்லாஹ் திரும்ப 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 சஹாபாக்கள் ஞாபகம் மூட்டிக்கிட்டே இருந்தாங்க. எந்த அளவு பாரு. மாஸ் பின் ஜபல் போன தடவை பார்த்தோமா? எந்த இடத்த பார்த்தோம்? எந்த ஹதீஸ்ல பார்த்தோம் மாஸ் பின் ஜபல்? அது ஹுதைப், அது இன்னைக்கு பார்த்தோம், போன வாரம். எந்த ஹதீஸ்ல பார்த்தோம் மாஸ் பின் ஜபல்? ஃபர்ஸ்ட் பாடத்துல அதுல மாஸ் பின் ஜபல் அதையும் இல்லை இல்ல இல்ல ஆக்சுவலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் ஒன்றுத்துக்கு அது எக்ஸ்ட்ராவா சொல்லப்பட்டது. ஆக்சுவலா அந்த மெயினான ஹதீஸ் அறிவிக்கிறது மாஸ் பின் ஜபல். நம்ம பாடத்தை பார்த்த ஒரு மெயினான ஹதீஸ் அது. அதுவும் இல்லை இருக்கு, ஆனா நம்ம பார்த்த ஹதீஸ் இல்லை. சரிங்களா? அதாவது ரசூலுல்லாஹ் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அதாவது மாஸை நீங்கள் சொல்லுங்க, அதாவது அடியானுடைய உரிமை அல்லாஹ் மேலும் அல்லாஹ்வுடைய உரிமை அடிமை மேலும் என்ன இருக்கு, இந்த உரிமை சம்பந்தமான விஷயத்த சொல்லுவாங்களே, அதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் யாரு? மாஸ் பின் ஜபல். அந்த நபித்தோழர் அதே மாதிரி யமன் பக்கமா போகும்போது ரசூலுல்லாஹ் சில பேசுவாங்களே, பேசுற ஒரு விஷயம் தான் ரசூலுல்லாஹ் இன்னக தஅதி கௌமன் மின் அஹ்லில் கிதாப். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, மாஸை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், நிச்சயமாக நீங்கள் அஹ்லுல் கிதாப். அஹ்லுல் கிதாப்னா வேதம் கொடுக்கப்பட்டவர்கள். வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் யாரு? கிறிஸ்டியன்ஸ், ஜூஸ், யூதர்கள். கிறிஸ்தவர்களும் அதாவது யூதர்களும். இவங்க வாழக்கூடிய யமன் தேசம் பக்கமாக நீங்க போறீங்க. ஃபல்யகுன் அவ்வளவு மா ததுஉஹும் இலா ஷஹாதத்தி அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ். எனவே நீங்க யூதன் கிறிஸ்தன் இருக்கக்கூடிய பூமிக்கு ஒரு தாய் அழைப்பாளராக நீங்க போறீங்க. எனவே நீங்க போறீங்க அப்படின்னா ஃபல்யகுன் அவ்வளவு மா ததுஉஹும், உங்களுடைய முதலாவது அழைப்பு எதுவாக இருக்க வேண்டும்?
ஷஹாதா சாட்சி சொல்லணும், வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இன்னும் ரசூல் அல்லாஹ்வுடைய தூதர் என்ற இந்த சாட்சியின் பக்கமா நீங்க அவங்களை முதலாவது அழைக்கணும் அப்படின்னு ரசூலா சொல்லுவாங்க. பெரிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் அடுத்த ரசூலா சொல்லுவாங்க, ஒருவேளை ஷஹாதாவை ஏத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு தொழுகையை சொல்லுங்க, தொழுகையை சொல்லிட்டாங்கன்னா நோன்பு சொல்லுங்க, நோன்பு சொன்னா ஜகாத் சொல்லுங்க, அடுத்த ஹஜ்ஜு சொல்லுங்க இப்படின்னு சொல்லிட்டு ரசூலா என்ன பண்ணுவாங்க, முழு பட்டியலும் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்றதும் பாக்குறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ரசூலா சொல்லக்கூடிய விஷயம், முதலாவது விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு விஷயத்தை பத்தி நம்ம பேசணும் அப்படின்னா அந்த விஷயத்தோட கல்வி இருக்கணும். கல்வி இல்லைன்னா பேசக்கூடாது, நம்ம அமல் செஞ்சுட்டு போயிடணும். ஒரு விஷயத்தை பத்தி பேசணும்னா அந்த விஷயத்துடைய டோட்டலான கல்வி இருக்கணும். ரசூலா எப்படி சொல்லி கொடுக்குறாங்க, அவருக்கு தெரியும் நம்ம யமனுக்கு போறோம். ரசூல்லா மேல ஈமான் கொள்வதற்கு முன்னால யமன் பாரசீகம்லாம் சுத்திட்டு வந்த நபித்தோல்ல யாரு? மாஸ் பின் ஜபல். ஏற்கனவே பயணம் செஞ்சார். பயணம் செஞ்சவரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா ரசூல்லா கடைசி வழி அனுப்புமே என்ன சொல்றாங்க, நீங்க யூத சமுதாயம் கிறிஸ்தவ சமுதாயம் சந்திக்க போறீங்க அப்படின்னு சொல்ற ரசூலா என்ன பண்ணாங்க, திருப்பி ஞாபகம் ஊட்டுறாங்க. எதை சொல்லணும்னு ஞாபகம் ஊட்டுறாங்க. இந்த கலிமா காண்டியா 23 வருஷம் சஹாபாக்கள் போராடினாங்க. அந்த கலிமா திருப்பி ரசூலா சொல்லி கொடுக்குறாங்க. திருப்பி சொல்லி கொடுக்குறாங்கன்னா அர்த்தம் என்னது, கல்வின்றது ஒரு தடவை படிச்சு மூடி வைக்கிற விஷயமே கிடையாது. திரும்ப 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 தொடர்ந்து இருக்கும். திரும்ப திரும்ப தொடரக்கூடிய கல்விக்கு தான் அல்லாஹ் உயர்வு தருவான். ஒரு தடவை படிச்சு ஒரு விஷயத்தை மூடி வச்சுன்னா அல்லாஹ் என்ன பண்ண அதுல பர்கத் தரமாட்டான்றதை பாக்குறோம். சரிங்களா? அதே மாதிரி நம்ம யாரை பத்தி பேச போறோமோ அதோடைய கல்வியும் வேணும். அதோடைய கல்வியும் ஒரு வேணும் நமக்கு. இப்ப நம்ம பாக்குறோம் என்னது, பழங்கால விஷயத்தை நம்ம பத்தி தெரிஞ்சு வச்சோம். பழங்கால விஷயம்னா தீன் சம்பந்தமான விஷயம், 1400 வருஷம் சம்பந்தமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சு வச்சுப்போம். இப்ப இந்த காலத்துல சில ஃபித்னாக்கள் இருக்கு. அது எல்ஜிபிடிக்கா இருக்கட்டும், மார்க்கசன குழப்பங்களா இருக்கட்டும், அல்லது புது புது விதத்துல வட்டி பிறப்பதா இருக்கட்டும், இப்படிப்பட்ட இதெல்லாம் புதுசா வந்தக்கூடிய ஃபித்னாக்கள் நம்ம பலசு தெரிஞ்சு வச்சுக்கோம். இப்ப புதுசா வரக்கூடிய ஃபித்னாக்களை எதிர்கொள்ளணும் அப்படின்னா புதுசான கல்வி வேணும். ஆக மொத்தம் யாரை எதிர்கொள்றோமோ எதிர்கொள்றவங்களுடைய தன்மை பத்தி நமக்கு வேணும். ரசூலா தெளிவா சொல்றாங்க, அஹ்லுல் கிதாப் அவங்க வேதம் கொடுக்கப்பட்டவங்க எப்படி வழி கெட்டு போனாங்க ரசூலா சொல்லியிருப்பாங்க. வேதம் கொடுக்கப்பட்டவங்க எப்படி வழி கெட்டு போனாங்க, யூதர்கள் எப்படி வழி கெட்டு போனாங்க, அவங்க எப்படி ஷிர்க் செஞ்சாங்க, யூதர்கள் அல்லாஹ்க்கு மகன் இருக்குன்னு சொன்னாங்க. எந்த நபி அல்லாஹ்வுடைய மகனா மாத்துறாங்க, உஸைர் அலைஹிஸ்ஸலாம். மாஷாஅல்லாஹ், உஸைர் அலைஹிஸ்ஸலாம் சொல்லக்கூடிய நபியை அல்லாஹ்வுடைய மகன் ஆக்கிட்டாங்க. கிறிஸ்தவர்கள் சொல்ல தேவையில்லை, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுடைய மகன் ஆக்கிட்டாங்க. சரிங்களா? அது வந்து யாரை எதிர்கொள்றோமோ அவங்கள பத்தி ரசூலா சொல்ற அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டும் இருக்காங்க, அவங்கள பத்தி தெரியணும் அப்படின்னு சொல்ல ரசூலா என்ன பண்ணாங்க, யாரை எதிர்கொள்றோமோ அவங்களும் ரசூலா சொல்லி தராங்க. எதிர்கொண்டு எந்த பேசணுமோ அதுவும் ரசூலா சொல்றாங்க. நீங்க அஹ்லுல் கிதாப் வேதம் கொடுக்கப்பட்டவங்களை பார்க்க போறீங்க, அவங்கள்ட்ட என்ன பேசணும், ஷஹாதா பத்தி பேசணும், கலிமாவை பத்தி பேசணும் அப்படின்னு ரசூலா சொல்லி தராங்க. சரிங்களா? அப்போ எல்லாமே கல்வி ரீதியானது. அவ யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கணும், நம்ம என்ன பேசணும் தெரிஞ்சுக்கணும். இது எல்லாமே கல்வி, இது எல்லாமே மார்க்கத்துடைய கல்வி அப்படின்றத பார்க்குறோம். பொதுவாகவே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, மார்க்கத்துடைய கல்வி கற்றுக்கிறது சிரமம் தான். அது ஈஸின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க, சிரமம் தான். ஏன் சிரமம் அப்படின்னு சொன்னால், சஹாபாக்கள் வாழ்ந்த விதத்தில் நம்முடைய வாழ்க்கை கிடையாது. நம்முடைய வாழ்க்கை முற்றிலும் வேறு விதமாக இருக்கும். சரிங்களா? அதிகமாக துனியா பேஸ் பண்ணி இருக்கிறனால கல்வின்ற விஷயம் என்பது நம்மளை கஷ்டமாக்கிறது. சரிங்களா? கஷ்டமாக்கக்கூடிய சூழ்நிலை நம்ம என்ன பண்ணணும், முஜாஹதா நம்ம என்ன பண்ணணும், போராடணும். யார் எதிர்த்து, முதல்ல நம்மளோட நஃப்ஸை எதிர்த்து போராடணும். ஏன் போராடணும்னா, சில நேரம் இந்த சப்ஜெக்ட் நிறைய தோழர்கள் இங்கே இருக்கக்கூடிய சகோதரருக்கு போர் அடிக்கலாம், அல்லது தெரிஞ்சு போயிருக்கலாம். ஆனால் தொடர்ந்து வரக்கூடிய கல்வியில பறக்கத்துக்கு நம்ம தெரிஞ்ச பிறகு நம்ம என்ன பண்ணணும், நம்ம நஃப்ஸ் முஜாஹதா நம்மளுடைய நஃப்ஸுக்கு எதிர்த்து நம்ம போராடிக்கிட்டே இருக்கணும். நமக்கும் நம்மளோட நஃப்ஸுக்கு எதிர்த்தான இந்த போராட்டம் இருக்குல்ல, இந்த போராட்டம் ஷைத்தான் இதிலிருந்து ஓடிய போயிடும், நிற்கவே மாட்டான். எல்லா இடங்களும் நீங்க பாருங்க, ஒரு சுன்னாவை சஹாபாக்கள் சொல்றாங்க அப்படின்னா அந்த சுன்னாவை அவங்க தொடர்ந்து செஞ்சிருப்பாங்க, தொடர்ந்து ஃபாலோ செஞ்சிருப்பாங்க. இன்னைக்கு செஞ்சு நாளைக்கு மறந்துட்டோம் அப்படின்னு இருக்க மாட்டாங்க. அன்னைக்கு கூட சொல்லப்பட்டது 12 ரக்காத், ஒரு நாளைக்கு 12 ரக்காத் சுன்னாவை தொழுவணும், 12 ரக்காத் நஃபிலான சுன்னாக்களை தொழுவணும் அப்படின்னு சொன்னதை அறிவிக்கக்கூடிய நபித்தோழர் என்ன சொல்றாங்க, என்னைக்கு இது எனக்கு தெரிஞ்சதோ அன்றைய என்னோட வாழ்க்கை கடைசி வரை இதை நான் விட்டதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு நாளைக்கு 12 ரக்காத்துகள் சுன்னத் தொழுவாங்கன்னா ஃபர்து விடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. அப்போ என்ன தெரியுது, நபித்தோழருடைய வாழ்க்கையில தொடர்ச்சிகள், முதாவமத் என்று சொல்லக்கூடிய தொடர்ச்சிகள், எல்லா இடங்களும் தொடர்ச்சி இருந்து கொண்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை இன்னைக்கு தூக்கணும், நாளைக்கு கவுழ்த்தோம் அப்படின்னு அல்லாஹ் பரக்கத் தர மாட்டான். அதோடைய தொடர்ச்சியில மட்டும்தான் அல்லாஹ் பரக்கத் தரும். இதான் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அஹப்பு அமாலி இல்லல்லாஹி அதுவமுஹா வ இன் கல். அல்லாஹ்விடத்துல பிடித்த மிகவும் பிரியமான அமல்கள், தொடர்ச்சியாக செய்யக்கூடிய அமல்கள் குறைவாக இருந்தாலும் சரி. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, கொஞ்சம் அமல் தான் செய்யறோம், ஆனா தொடர்ச்சியா செய்யறோம். கொஞ்சம் தான் படிக்கிறது 6 to 7 1.5 மணி நேரம் தான். ஆனா தொடர்ச்சியா எல்லா கோர்ஸும் முழுசா படிக்கும். நம்ம டிசம்பர் வரையும் 14 கோர்ஸும் அட்டன் பண்றோம்னா இந்த தொடர்ச்சி அல்லாஹ்வுக்கு பிடிக்கும் அப்படின்றத பார்க்கணும். சரிங்களா? அப்போ மார்க்கத்துடைய தாவாக்கள் விஷயமான பேசும்பொழுதும் அல்லது எதிர்கொள்வதும் கல்வின்றது ரொம்ப மெயினான ஒரு விஷயம் அப்படின்னு இந்த இடத்துல பார்க்கிறோம். ஹைபரோட யுத்தம், ஹைபர் அப்படின்னு சொல்லக்கூடிய யுத்தம், இந்த யுத்தம் எப்ப நடந்தது?
ஹைபர் ஹிஜ்ரி 11. யார் சொன்னா? ஹிஜ்ரி 11 இல்லை, 11 ரசூலா மவுத் ஆயிரும். சரிங்களா? 11 ரசூலா மவுத் ஆயிரும். எப்படி? சரி, ஹைபர் யுத்தம் யாருக்கு எதிர்த்து நடக்கப்பட்டது? யூதர்கள். மாஷல்லா, யூதர்கள். அப்போ யூதர் அப்படின்னா என்ன வருஷமா இருந்திருக்க முடியும்? ஹிஜ்ரி 7. ஹிஜ்ரி 7ல் ஹைபர் யுத்தம் நடக்குது அப்படின்னு பார்க்குறோம். சரிங்களா? மக்கா வெல்றது ஹிஜ்ரி 8. ஹிஜ்ரி 8க்கு ஒரு வருஷம் முன்னாடி தான் ஹைபர் யுத்தம் நடந்து மக்காவில் இருக்கக்கூடிய யூதர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்கன்னு பார்க்கலாம். இவங்களா ரசூலாக்கு அதாவது துரோகம் செஞ்சவங்க, ரசூலா கொலை செய்யலாம் முயற்சி செஞ்சு துரோகம் செஞ்சவங்க, அதனால மதீனா வந்து விரட்டப்பட்டாங்க. சரிங்களா? இப்போ ஹைபர் அப்படின்னு சொல்றது ஒரு கோட்டை மாதிரி இருக்கும். இந்த கோட்டையில் உள்ள எல்லாம் அடைஞ்சு கிடக்காங்க. கிட்டத்தட்ட 2-3 நாள் அடைஞ்சு கிடக்காங்க. வெளியே வர மாட்டோம். வெளியே வந்தால் தண்டனை கொடுக்கணும். வெளியே வர மாட்டோம். அடைஞ்சு கிடக்கும் போது ரசூலா என்ன பண்றான் அப்படின்னா, முந்தின நாளே சொல்லிடுறாங்க, நாளைக்கு இதை வெற்றி கொள்ள போகணும். வெற்றி கொள்ள போகும்பொழுது நான் ஒருவரோட கையில கொடியை கொடுப்பேன். கொடியை கொடுக்கக்கூடிய எப்படி இருப்பான்னா, அல்லாவும் அல்லாவுடைய ரசூலும் அவரை நேசிக்கிறார், அவரும் அல்லாவும் அல்லாவுடைய தூதரை நேசிக்கிறார். இப்படி ஆழமான ஒரு நபித்தோழர்கிட்ட நான் கொடியை கொடுப்பேன். கொடி கொடுப்பேன்னா கொடி இருக்கவங்க லீடர்ஷிப் பண்ணும். கொடி எடுத்து அவர் என்ன பண்ணுவாரு, முன்னிலையில் போவாரு. அவர் மூலியமா இந்த ஹைபர் யுத்தம் வெற்றி பெறும், அவருடைய கை மூலியமா அல்லாஹ் வெற்றி தருவான் அப்படின்ற செய்தியை ரசூலா என்ன பண்றாங்க சொல்றாங்க. சரிங்களா? எல்லா நபித்தோழருக்கும் ஒரே ஆசை, நான் தான் இருக்கணும். ஏன் இருக்கணும்? கொடியை நான் பிடிக்கணுமா? இல்ல, அல்லாவும் தூதரும் நேசிக்கிறாங்க, இதன் காரணமா நான் அதுல இருக்கணும், அந்த நேசம் என்னிடத்துல இருக்கணும் அப்படின்னு அடிப்படை எல்லா நபித்தோழரும் ஆசைப்படும் பொழுது மறுநாள் காலையில ரசூலா யாரை தேடுறாங்க? அலி ரலியல்லாஹு. மாஷா அல்லாஹ். நபித்தோழர் அலி அவங்களை தேடும் பொழுது சொல்லப்படுது, அவங்களுக்கு கண்ணில் ஒரு நோய் மாதிரி இருக்கு, கண் நோய் மாதிரி இருக்குன்னு சொன்னப்போ ரசூலா அழைத்தார்னு சொன்னப்போ ரசூலா என்ன பண்றாங்க, தன்னுடைய உமிழ் நீரை எடுத்து வைக்கிறாங்க. நோய் ஷிஃபா வருது. சரிங்களா? இப்போ ஷிஃபா வந்து முடிஞ்ச பிறகு ரசூலா என்ன பண்றாங்க, கொடியை கொடுக்குறாங்க. கொடியை கொடுத்துட்டு சில உபதேசங்கள் ரசூலா பண்றாங்க. சில உபதேசங்கள் எல்லா இடத்துலையும் பாருங்க, பேச்சுக்கள் ரொம்ப முக்கியம். பேச்சுக்கள் ரொம்ப முக்கியம். எல்லாம் அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தை விட்டா அதுலயும் எல்லாம் உதவி செய்ய மாட்டான். எதுவா இருந்தாலும் பிறருக்கு கைடன்ஸும் பிறருக்கு சொல்லிக் கொடுப்பதும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அவனுக்கு எல்லாம் தெரியுமே, அவன் பார்த்துவான் அப்படின்னு சொல்லி விட்டுட்டா அல்லாஹ் என்ன பண்ணுவான், உதவி செய்ய மாட்டான். சரிங்களா? தெரிஞ்சக்கூடிய நபர் தான் என்ன பண்ணணும், நம்ம கீழே இருக்கவங்களுக்கு எப்பவுமே உதவியும் சரி கைடன்ஸும் சரி சொல்லிக் கொடுத்தலும் செஞ்சு கொண்டே இருக்கணும். ரசூலா நம்ம சொல்றாங்க, ஃபவல்லாஹி, அல்லாஹ் மீது சத்தியமாக, ஒவ்வொரு முஸ்லிம் எடுத்தும் துடிப்பா இருக்கக்கூடிய ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் மாதிரி ரசூலா சொன்னாங்க, அல்லாஹ் மீது சத்தியமாக அலியை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், உங்கள் மூலியமாக ஒரு நபருக்கு ஹிதாயத் கிடைத்தால், நீங்க ஹிதாயத் கொடுங்கன்னு சொல்ல ரசூலா, உங்கள் மூலியமாக அல்லாஹ் ஹிதாயத்து கொடுத்தால் ஹைருன் லக மின் ஹுமுரின் நஅம், சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது அப்படின்னு ரசூலா சொன்னாங்க. எவ்வளவு அழகான ஒரு வார்த்தை. அப்படின்னா உங்கள் மூலியமாக ஒருத்தன் இஸ்லாம் வந்தாலும் சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது. அப்படின்னா சிவப்பு ஒட்டகம் மதீனால ரொம்ப காஸ்ட்லியானது. சாதாரண ஒட்டகத்தை விட சிவப்பு ஒட்டகம் காஸ்ட்லியானது, நிறைய வேலையை செய்யலாம். இந்த அடிப்படை ரசூலா சொல்றாங்க, உங்களுக்கு சிவப்பு ஒட்டகத்தை விட சிறந்தது அப்படின்னு ரசூலா சொல்றாங்க. அப்படின்னா அப்போ இந்த மார்க்கத்துடைய பேசுதல், மார்க்கத்துடைய பிரச்சாரம் அல்லது தீன் பக்கமாக அழைத்தல் அப்படின்றது எவ்வளவு முக்கியமான விஷயம் அப்படின்றதும் ரசூலா இந்த ஹதீஸை சொல்லி தராங்கன்றதும் பார்க்கணும். சரிங்களா? இது எழுதக்கூடிய தொடர்கள் எழுதிப்போம். எழுது. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னா நாளைக்கே அவர் திருந்தி நம்மளுடைய இடத்துக்கு வந்துடணும் அப்படின்னு முழுசா எதிர்பார்க்க முடியாது. அல்லாஹ் நாடுவான்ற ஆதரவு வைக்கலாம் தவிர நான் சொல்லிட்டா போதும் எல்லாரும் மாறிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையும் யாரை பார்த்து நினைக்கக்கூடாது. நம்மளோட சொந்த மகனையும் பார்த்து நினைக்கக்கூடாது, சொந்த வாப்பாவையும் பார்த்து அப்படி நினைக்கக்கூடாது. ஏன்? ஹிதாயத், நேர்வழி தருதல், அவனை முழுமையாக திருத்துதல், இது எல்லாமே யாருடைய கையில இருக்கு? அல்லாஹுடைய கையில இருக்கு. சரிங்களா? அதனால அல்லாஹ் எழுதின விதியில முழுமையான ஆதரவு இருக்கணும். சரிங்களா? ஒருவேளை அல்லாஹ் நம்ம ஹிதாயத்தை எழுதினா அப்படின்னா முழு உலகமும் சேர்ந்தாலும் என்ன பண்ண முடியாது, மறுக்க முடியாது. சரிங்களா? ஹிதாயத் சம்பந்தமான விஷயத்தை பத்தி சொல்லும் பொழுது ஒரு பழங்காலத்து ஒரு கதை சொல்லுவாங்க எப்பவுமே. என்ன அப்படின்னு சொன்னா, அதாவது ஒரு நபர் என்ன செஞ்ச, ஒரு பையன் இருந்தான், அவன் என்ன செஞ்சான் அப்படின்னு சொன்னா, அதாவது இன்னைக்கு அதாவது அல்லாஹ்வுடைய விதியில அல்லாஹ் எழுதப்பட்ட நாட்டத்தை அவனுக்கு ரொம்ப சந்தேகம் வந்துகிட்டே இருக்குமா. அதாவது அந்த பையன் என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, இது ஹதீஸ்லாம் இல்லை. சரிங்களா? நார்மலான ஒரு கதை. அப்போ அந்த பையன் என்ன சொன்னான் அப்படின்னு அந்த பையன் என்ன சொல்றான்னா, இன்னைக்கு நான் சாப்பிடவும் மாட்டேன், இன்னைக்கு சாப்பிட மாட்டேன், என்ன நடந்தாலும் இன்னைக்கு நான் எதுவுமே சாப்பிட மாட்டேன். அல்லாஹ் ரிஸ்கை எழுதினான், அல்லாஹ் எழுதுனது கண்டிப்பா நடக்கும், அதுல மாற்றமே இல்லை. இவன் நம்ம அதுக்கு முரணா நடப்பான்னு சொல்லிட்டு நான் இன்னைக்கு எதுவுமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணான், காட்டுக்கு ஓடி போயிட்டான். வீட்டுல இருந்தா அதான் சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு அந்த பையன் என்ன பண்ணான், காட்டுக்கு ஓடி போயிட்டான். காட்டுக்கு ஓடி போனப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது, காட்டுல ஒரு திருடர்களுடைய ஒரு கும்பல் வருது. வந்த பிறகு அவன் என்ன பண்றான், பயந்துட்டு இவங்க கிட்ட மாட்டினா இதான் பண்ணிடுவான்னு சொல்லி பயந்து என்ன பண்றான், மரத்து மேலே ஏறிடான். மரத்து மேலே ஏறின பிறகு என்ன ஆகுது, அந்த மரத்து கீழே அந்த திருடனோட ஒரு கும்பல் உட்காந்து என்ன பண்ணாங்க, சமைக்கிறாங்க.
சமைச்சிருக்கும்போது இவன் மேல இருக்க அவங்களுக்கு தெரியல. திடீர்னு 3 பேர்ல அந்த திருடங்களை 3 பேர்ல ஒருத்தர் மேல பாக்குறாங்க. மேல பார்த்தா அந்த பையன் உட்காந்துருக்கான். இவங்களுக்கு பயந்துட்டு மேல உட்காந்துருக்கான். இவங்க என்ன நினைச்சாங்க, நம்ம சமைச்ச சாப்பாடு சமைச்சு முடிச்சிடும், இவன் மேல இருந்து நம்ம திருட நம்மளை வந்துட்டு கொலை செய்யறதுக்கு தான் இவங்க இருந்தும் வந்திருக்கான் போல பிளான் போட்டு, இந்த சாப்பாடுல விஷம் கலந்துருப்பான் போல அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சு என்ன பண்ணா, அந்த திருடர் நினைச்சு என்ன பண்ணாங்க, இந்த சாப்பாடுல மேல இருக்க பையன் விஷம் தான் போட்டிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை வந்துட்டு பிடிச்சி இழுத்து கீழே போடுறாங்க. கீழே போட்டு இதுல விஷம் கலந்துரு வாய்ப்பு இருக்கு, இது வேஸ்ட் பண்ணாம என்ன பண்ணலாம், இவனுக்கு ஊட்டி விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாங்க, அந்த சாப்பாடு இவனுக்கு ஊட்டி விட்டுறாங்க. ஊட்டி விட்ட அமுச்சு விட்டுறாங்க. அப்ப என்ன, அந்த பையன் ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சான், அல்லாஹ் அதாவது நான் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினைச்சு போனால, ஆனா அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், ரிஸ்க் எழுதினா. அன்னைக்கு ரிஸ்க் எழுதினா என்னது, திருடர்கள் மூலியமாகவும் வீட்டு மூலியமாகவோ ஹலால் ஹராமோ ஏதாவது விதத்துல கிடைச்சிடும். சரிங்களா, அல்லாஹ் நாடிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சுது. சரிங்களா, அப்ப என்ன தெரியும் இந்த கதையில நமக்கு, எந்த இடத்துல நமக்கு ரிஸ்க்கும் ஹிதாயத்தும் எழுதப்பட்டுச்சு அப்படின்னா யாரை நினைச்சாலும் தடுக்க முடியாது, நம்ம நினைச்சாலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் நாடிட்டான் அப்படின்னா கண்டிப்பா அந்த இடத்துல நமக்கு கிடைக்கும் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா, எனவே ஒரு விஷயத்த நம்ம பிறருக்கு சொல்றோம் அப்படின்னா அல்லாஹ் மேல ஆதரவு வைக்கணும். நம்ம மேலே, நம்மளோட திறமைக்கு மேலே, நம்மளோட பேச்சுக்கள் மேலே ஆதரவு வைக்க கூடாது. யார் மேல, அல்லாஹ் மேல ஆதரவு வச்சு ஒரு விஷயத்தை எடுத்து சொன்னா அப்படின்னா அப்போதைக்கு அந்த நபர், அந்த சகோதரர், அந்த குடும்பம் நம்மளை எதிர்க்கலாம். ஆனா ஒரு நாள் அவங்க மரணிக்கு முன்னாடி, நம்ம மரணிக்கு முன்னாடி ஒரு நாள் என்ன பண்ணா மார்க்கம் பக்கம் திருப்பி வரும். சரிங்களா, எழுதாச்சா? இது புகாரி நம்பர் போடுவோம். புகாரில 4210. அடுத்து பாருங்க, அதாவது திருக்கலிமாவின் விளக்கம். கலிமான் பக்கம் மக்களை அழைக்கணும், அழைக்கக்கூடிய ஹிதாயத் அல்லாஹ் தருது, இப்படி சம்பந்தமான விஷயம்லாம் நம்ம பார்த்தோம். சரிங்களா, அப்படி பார்க்கும்போது கலிமாவுடைய விளக்கம் என்ன, கலிமாவுடைய விளக்கம்னா 2-3 விஷயம் சொல்லப்படும். சரிங்களா, இந்த புத்தகத்தை முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் ரஹிமல்லா அவங்க சில விஷயங்களை கொண்டு வராங்க, கொண்டு வந்து சொல்றாங்க, இப்போ இதுதான் கலிமாவுடைய விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா, அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது, அதாவது சூரா ஜுஹ்ருஃப் உடைய 26, சூரா ஜுஹ்ருஃப் 43வது சூறால 26வது வசனத்தை அல்லாஹ் சொல்றான், இது கால இப்ராஹிம் லி அபிஹி வ கௌமிஹி இன்னனி பராஉம் மிம்மா தஅபுதுன். அதாவது கலிமாவுடைய விளக்கங்கள் ஒரு விளக்கம் என்ன தெரியுமா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அப்பா கிட்டையும், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க வாப்பா கிட்டையும் அவங்க சமுதாயத்திலையும் சொன்னாங்க. என்ன சொன்னாங்க, நிச்சயமாக நீங்கள் வணங்கக்கூடிய விஷயத்திலிருந்து நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொல்லி யார் சொன்னா, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சிங்களா இருந்து சொல்றாங்க, தனியா இருந்து சொல்றாங்க. அத்தாவை பார்த்தும் நீங்களும் சரி சமுதாயம் சரி, நீங்க வணங்கக்கூடிய சிலைகளை விட்டு நான் ஒதுங்கி கொள்கிறேன், நான் விலகி கொள்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. விலகி கொள்கிறேன்ல ஆழ்ந்த அர்த்தம் இருக்கு. என்ன ஆழ்ந்த அர்த்தம் அப்படின்னு சொன்னா, முதலாவது அல்லாஹ் வணங்குறது தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டா முழுமையான முஸ்லிம் இல்லை. வணங்க தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு ஏத்துக்கிட்டா முழுமையான முஸ்லிம் இல்ல. 50% தான் வந்திருக்கு. இன்னும் 50% இப்போ முழுமையாகவும் மீதி இருக்கிறதெல்லாம் பொய்ன்னு நம்பணும். புரியுதா நமக்கு, அல்லாஹ் ஒரே இறைவன், ஆனா அல்லாஹ் சுத்தி மக்கள் வணங்குறாங்களே, இந்த மக்கள் வணங்கக்கூடிய விஷயம் பொய் அப்படின்னு நம்பணும். புரியுதா, எப்பவுமே பாருங்க, அதாவது பிளஸ் ஆன ஒரு விஷயம் நான் சொல்ற விஷயம் புரிஞ்சுவாங்க, பிளஸ் ஆன ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அதுல இருக்கக்கூடிய மைனஸை பத்தி புரியுங்க அப்படின்னு மார்க்கம் சொல்லுது. பிளஸ் ஆன ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அதுல இருக்க மைனஸ் நீங்க புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுது. அதாவது அப்படின்னா என்னது, ஒரு விஷயம் தெளிவா இருக்கிறது முன்னாடி அதுல இருக்கக்கூடிய குறைபாடை வந்துட்டு நீங்க புரிஞ்சுக்கிட்டு விலகிடுங்க அப்படின்னு சொல்லுது. இப்போ வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் நமக்கு தெரியும். புரியுதா, ஆனா இது மட்டும்னா முடியாது, எதையும் நீங்க சேர்த்து புரிஞ்சுக்கணும். அல்லாஹ்வை தவிர மக்கள் எதை வணங்குறாங்களோ இதெல்லாம் பொய்ன்னு நீங்க நடக்கணும். இதனாலதான் கலிமாவா ரசூல் என்ன நமக்கு மார்க்கம் என்ன சொல்லுது, லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ் எப்படி சொல்லல, என்னது அல்லாஹ் தான் ஒரே கடவுள் அப்படின்னு சொல்லல. அல்லாஹ் என்ன சொன்னா, லா இலாஹ இல்லல்லாஹ். லானா என்ன அர்த்தம், இல்லைன்னு அர்த்தம். லானா இல்லை அர்த்தம். லா இலாஹ்னா என்ன அர்த்தம், எந்த ஒரு கடவுளும் இல்லை இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர. அப்போ முதல்ல நம்ம என்ன பண்றோம், இன்கார், மறுக்கிறோம். எதை மறுக்கிறோம், பொய்யான கடவுளை மறுக்கிறோம். அடுத்தது இஸ்பாத், அதுக்கடுத்து என்ன பண்றோம், நம்ம உறுதிப்படுத்துறோம். முதல்ல மறுக்கிறோம், அடுத்து உறுதிப்படுத்துறோம். என்ன மறுக்கிறோம், பொய்யான கடவுள்கள் பொய் என்று மறுக்கிறோம், அல்லாஹ் தான் ஒரே கடவுள் அப்படின்னு உறுதிப்படுத்துறோம். புரியுதா, அப்போ வெறும் அல்லாஹ் மட்டும் சொல்லியிருந்தா போதாது, மீதி இருக்கக்கூடிய விஷயத்தையும் தவறு அப்படின்னு நாம எண்ணணும், மற்றவங்களுக்கும் சொல்லணும். சரிங்களா, நம்ம எண்ணிட்டு மற்றவங்க கரெக்ட்னு சொன்னா அப்படி நம்மளோட ஈமான் முழுமை அடையாது. ஒருவேளை நீங்க யோசிச்சு பாருங்க, ஒருவேளை அல்லாஹ் கடவுள் அப்படின்ற ஒரே ஒரு கான்செப்ட் மட்டும் இஸ்லாம்ல இருந்தது அப்படின்னா, ரசூல்லா முதலாவது தாயை அனுப்பப்பட்ட அந்த மக்களுடைய காஃபிர்கள் சொர்க்கவாசி, அபூலஹப் சொர்க்கவாசி, அபுஜஹல் சொர்க்கவாசி. ஏன் சொர்க்கவாசி, எந்த அடிப்படையில, அவங்க அல்லாஹ் இருக்கிறான்னு அவங்களுக்கு தெரியும். ரசூல்லா வந்து அல்லாஹ் சொல்லி கொடுத்தானா தப்பாகிவிடும். ஏன், அவங்களுக்கு ஏற்கனவே அல்லாஹ்ன்றா ஒரு அல்லாஹ் இறைவன் தெரியும், அல்லாஹ் தான் இறைவன் தெரியும். ஆனா அவங்க செய்யக்கூடிய தவறு என்ன,
கூடி இருக்கக்கூடிய இந்த சின்ன சின்ன சிலைகள்லாம் அல்லாவுக்கு இணையா இருக்கும் போல, அல்லாவுக்கு சரிசமமா வரும் போல, அல்லது நம்மளுடைய இபாதத்துக்கள் அல்லாவுக்கு பண்ணும் இவங்களுக்கு பண்ணணும் அப்படின்னு புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அல்லது மறுமை நாள் இந்த சிலைகள் நமக்கு வந்து பரிந்துரை செய்யும், இப்படிலாம் தவறான நோக்கத்துல இருந்தாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் இல்லைன்றதா அப்பெல்லாம் கிடையாது. அல்லாஹ் இருந்தான், அல்லாஹ் ஒரு கடவுள். ஆனா அல்லாவுடைய சேர்ந்து இந்த சின்ன சின்ன கடவுளும் இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. மார்க்கம் வந்து என்ன சொல்லுது, நீ அல்லாஹ்வை நம்பணும், அதை சேர்த்து என்ன பண்ணணும், நீ கூட இருக்க எல்லாத்தையும் மறுக்கணும், இது பொய்யானது. புரியுதா? அதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் என்ன பண்ணாங்க, இன்னனி பராஅம் மிம்மா தஅபுதூன், நீங்கள் வணங்குவதை விட்டு நான் விலகிக் கொள்கிறேன் அப்படின்னா அல்லாஹ் மட்டும் ஏற்றுக்கொள்கிறேன், இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நிலைப்பாடு நம்ம இடத்துல வரணும், எல்லா மூமெண்ட்டும் வரணும். என்னது, வெறும் அல்லாஹ் மட்டும் ஏத்துக்கிட்டு அமைதியா இருந்தா போதாது, மீதி இருக்கலாம் பொய் அப்படின்னு அவரும் நம்பணும், பிற இடத்தும் சொல்லக்கூடிய நிலைமைக்கு வரணும். சரிங்களா? அடுத்தது நம்ம கலிமாவோட விளக்கங்கள் ஒன்னொன்னா பத்தி பார்த்துக்கிறோம். சரிங்களா? அதே மாதிரி கலிமாவோட விளக்கங்கள் இன்னொரு விளக்கம்னா அல்லாஹ் சூரா அல் பக்ரால சொல்றான். சூரா அல் பக்ரால 165. சரிங்களா? 165. வமினன் நாஸி மன் யத்தகிது மின் தூனில்லாஹி அந்தாதன் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். இதுல நிறைய பேர் தோத்துருவாங்க. நிறைய ஈமான் குறைபாடு இருக்கவங்க நிறைய பேர் என்ன பண்றாங்க, தோத்துறாங்க. அல்லாஹ் சொல்றான், யாரெல்லாம் இன்னும் அதாவது மனிதர்களில் யாரெல்லாம் அல்லாஹ்வை விட்டு பிறரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ்வை விட்டு பிறரை கடவுளாக ஏற்றுக்கொண்டார்களோ, அல்லாஹ் சொல்றான் யுஹிப்பூனஹும் கஹுப்பில்லாஹ். அல்லாஹ்வை எப்படி நேசிக்க வேண்டுமோ அப்படி அவர்களை நேசிக்கிறார்கள். எவர்களை? யாரை கடவுளாக்கிட்டாங்களோ அவங்களை போய் நேசிக்கிறாங்க. வல்லதீன ஆமனு அஷத்த ஹுப்புலில்லாஹ். அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை கடுமையாக நேசிப்பார்கள். ஈமான் கொண்டவர்கள் அல்லாஹ்வை அதிகமாக நேசிப்பவர்களா இருக்கிறார்கள். இந்த அதிகமான நேசம் இவங்க ஈமான்ல குறைபாடு இருக்கவங்க காஃபிரை யாரை பார்த்து நேசிக்கிறாங்க, அல்லாஹ்வை விட்டு யாரையும் வணங்குகிறார்கள். அப்படின்னா என்ன தெரியும் நமக்கு, அல்லாஹ்வை விட்டு இன்னொருத்தரை கடவுளை ஆக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல முஹப்பத் உண்டாயிரும், அந்த இடத்துல பாசம் உண்டாயிரும். அந்த பாசம் எந்த அளவுக்கு கடுமையா இருக்குன்னா, அல்லாஹ் எந்த அளவுக்கு நேசிக்கணும், ஒரு மனிதன் நேசிக்க வேண்டுமோ அந்த கடுமையான நேசத்தை இன்னொருத்தர் போடுறாங்க. இப்போ இந்த வசனத்துல வந்து தெரிய வரக்கூடிய விஷயம் என்னன்னா, முஹப்பத் கலிமாக்கும் அந்த முஹப்பத்துக்கும் ஆழமான ஒரு தொடர்புகள் இருக்கிறது. கலிமா கரெக்டா இருக்கு, லா இலாஹ இல்லல்லாஹ் கரெக்டா புரிஞ்சு தெரிஞ்சு விளங்கி நம்முடைய வாழ்க்கையில் அமல் செஞ்சோம் அப்படின்னா அந்த முஹப்பத் பாசம்ன்ற ஒரு விஷயம் அல்லாஹ் மட்டும்தான். அந்த முஹப்பத் அல்லாஹ் எப்படி உலகத்துல அமல் செய்யணும்னு சொன்னா ரசூலாவை நீங்க பாசம் செய்யுங்க, அப்படி அல்லாஹ் சொல்லி கொடுத்தாங்க. சரிங்களா? இப்போ சொல்லவர்களுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, அல்லாஹ்வை எப்படி உள்ளத்தால நம்ம நேசிக்கணுமோ அந்த நேசம் இன்னொரு படைப்புக்கும் இன்னொரு விஷயத்துக்கும் கொடுத்துட்டா அது கலிமாவை உடைச்சிரும். அது என்ன பண்ணும், கலிமாவை உடைச்சிரும். ஏன்னா உள்ளத்தால நல்ல முஹப்பத் செய்யணும்னா அல்லாஹ்வை, நல்ல உயிருக்கு உயிரா நம்ம நேசிக்கணும் அல்லாஹ்வை. ஆனா அல்லாஹ்வுடைய நேசம் இன்னொருத்தர் கொடுத்துரும் அப்படின்னு சொன்னா அது என்ன ஆகுது, நேரடியா ஷிர்க் இல்லாம இன்னொரு இடத்துல என்ன பண்ணுது, ஷிர்க்கு கொண்டு போயிடுது. ஒரு மனிதன் எதை நேசிப்பானோ அதை தான் செய்வான், அதை தான் பின்பற்றுவான். நேசிக்காத ஒரு விஷயத்தை எப்பவுமே என்ன பண்ண மாட்டான், வேண்டாம் யாரும் செய்யறவங்க அப்படிலாம் கிடையாது. எதை விரும்பானோ அதை தான் செய்வான். முஹப்பத்தின் இடத்துல அல்லாஹ் வைக்கணும், அல்லாஹ் தூக்கி இன்னொரு விஷயத்தை அவன் வச்சிடறான் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்ன ஆகுது, அவன் பிரியப்படக்கூடிய இடத்துல என்ன பண்ணுது, அவனுடைய முஹப்பத் போயிருது, அவனோட அமலும் போயிருது. பாருங்க, ஹாத்திம் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அன்ஹு குறைஷை சேர்ந்த நபித்தோழர், ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணாரு, நிறைய போர்களை கலந்து கொண்டாரு. என்னதான் ரசூலா கூட சேர்ந்து வாழ்ந்தாலும் சரி, ஹாத்திம் பின் அபி பல்தா ரலியல்லாஹு அவங்க கிட்ட ஒரு சின்ன குறைபாடு இருந்தது. என்ன குறைபாடுனா, தன்னுடைய கோத்திரத்தையும் தன்னுடைய குடும்பத்தாரையும் ஆழமா நேசிக்க ஆரம்பிச்சிட்டார். நான் என்ன சொல்ல வரேன்னா, பாசத்தையும் நேசத்தையும் படைப்புகள் மேலேயும் பிற விஷயத்து மேலும் அதிகமா வச்சுட்டோம் அப்படின்னா மார்க்கத்துடைய ஏதாவது விதத்துல நம்மள வழி தவற வச்சிடும். ஹாத்திம் பின் அபி பல்தா என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அதாவது குடும்பத்து மேல ரொம்ப ஆழமான நேசம், கோத்திரம் அது அரபியர்கள்ட்ட பொதுவாகவே இருக்கும், தன்னோட கோத்திரத்தை ரொம்ப ஆழமா நேசிப்பாங்க. ஹாத்திம் பின் அபி பல்தா கொஞ்சம் அதிகமாகவே இருந்தது. ரசூலுல்லாஹ் ஹிஜ்ரத் பண்ணி போறாங்க. ஹிஜ்ரத் பண்ணி போறப்போ மக்கா வெல்லக்கூடிய அந்த நாள் 8 ஹிஜ்ரி. சரிங்களா? 8 ஹிஜ்ரி அப்போ மக்காவில் இருக்கக்கூடிய காஃபிர்களுக்கும் மதீனாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களுக்கும் போடப்பட்ட ஹுதைபியாவோட உடன்படிக்கைக்கு மீறி நடந்துறாங்க. யாரு? காஃபிர்கள். இப்ப மீறி நடந்துறாங்கன்னா ஒப்பந்தத்தை மீறினாங்க அப்படின்னா பெரிய குற்றம். அப்போ போய் ரசூலுல்லாஹ் என்ன பண்ணலாம், போர் தொடுக்கலாம், அடிக்கலாம், இடத்த பூமியை கைப்பற்றலாம், என்ன வேணா பண்ணலாம். இதுதான் அந்த ஒப்பந்தத்தை முறிச்சா இதுதான் தண்டனை. அப்போ ரசூலுல்லாஹ் வந்துருவாங்க, ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் வந்து மக்காவை கைப்பற்றுவாங்க. இன்னும் ஆள்பலங்கள் நிறைய பேர் இருக்காங்க. இப்போ கைப்பற்றுவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சின்ன பயத்துல என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹ் மதீனால இருந்து போறதுக்கு முன்னாடி ஹாத்திம் பின் அபி பல்தா யாருக்கும் தெரியாம என்ன பண்றாரு, இந்த நபித்தோழர் மதீனால இருந்து போறாரு. மதீனால இருந்து, அதாவது மதீனா போல அவர் என்ன பண்றாரு, மதீனால இருந்து ஒரு பெண்மணி கிட்ட ஒரு சின்ன லெட்டர் கொடுக்கிறார். ஒரு சின்ன இவர் கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன லெட்டர் கொடுக்குறாரு. அந்த லெட்டர்ல என்ன இருக்குன்னா, ரசூலுல்லாஹ்வும் நபித்தோழர்களும் மக்காவை கைப்பற்றதுக்கு வராங்க, உங்களை கொல்வதற்கு வாய்ப்பு இருக்கு, அங்கிருந்து ஓடிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்ரெட் லெட்டர். ஒரு நாட்டுடைய சீக்கிரட்டை வெளிப்படுத்துவதற்கு சமம் இவர் செஞ்ச செயல். சரிங்களா? அப்போ ஒரு பெண்மணி அந்த வேலைக்கார பெண்மணி போகும்போது சஹாபாக்கள் கைப்பற்றாங்க. கைப்பற்றி மிரட்டி வாங்கினப்போ அந்த லெட்டர் வந்துருது.
வந்த பிறகு யார் கொடுத்தான்னு சொன்னப்போ அந்த பெண்மணி சொல்லிடுறாங்க, ஹாத்திம் பின் அபி பல்தா எனக்கு கொடுத்தாங்கன்னு சொன்னப்போ ரசூலா நபித்தோழர் அழைக்கிறாங்க. உங்களுக்கு என்ன ஆச்சு ஹாத்திமே அப்படின்னு சொன்னப்போ உமர் பின் கத்தாப் அவங்க கொந்தளிக்கிறாங்க. உமர் பின் கத்தாப் கோவப்படுறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே நீங்க அனுமதி கொடுங்கள், அதாவது அதிரிபோ அனுக்கு ஹாதல் முனாஃபிக், இந்த நயவஞ்சனுடைய கழுத்தை நான் சீவி விடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு உமர் பின் கத்தாப் ரொம்ப ரோஷமா வந்து சொல்றாங்க. சரிங்களா, ஏன் அவ்வளவு பெரிய குற்றம் அது. சரிங்களா, அப்ப ரசூலா சொன்னாங்க, அதாவது உமரே நீங்க விட்டு விடுங்க, இந்த சம்பவத்துல நீங்க வரக்கூடாது. ஏன்னா அதாவது அவர் பத்ரி யுத்தத்துல கலந்து கொண்டவர். பத்ரி யுத்தத்துல கலந்து கொண்டவர்கள் அல்லாஹ் பார்த்தா, அதாவது நான் அதாவது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த பத்ரி யுத்தத்துல கலந்து கொண்ட நபித்தோரை பார்த்து அல்லாஹ் சொன்னான், நீங்க என்ன வேணா செய்து கொள்ளுங்கள், அல்லாஹ் உங்களை மன்னித்து விட்டான் என்ற சலுகை பத்ரி கலந்து வந்த அந்த 300 சில்லறை நபித்தோருக்கு அல்லாஹ் ஒரு சலுகையா கொடுத்தான். எனவே இவர் பத்ரில கலந்து கொண்ட நபித்தோழர் இவர் அல்லாஹ் மன்னிச்சினான், இவர் குற்றம் பிடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, அவருக்கு குற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி விட்டுறாங்க. ஆனா அவர்கிட்ட கேட்டப்ப அவர் சொல்றாரு, அல்லாஹ்வுடைய தூதரே அங்கு காபத்துல்லா சுத்தி இருக்கக்கூடிய சின்ன சின்ன கோத்திரங்கள்ல என்னுடைய கோத்திரத்துடைய மக்கள் வாழ்றாங்க. எனவே அதன் காரணமா நான் என்ன பண்ணேன், அவங்க இறந்து விடக்கூடாது, கொல்லப்படக்கூடாது காரணமா அவங்களை சீக்கிரட்டா லெட்டர் போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹாத்திம் பின் அபி பல்தா என்ன பண்றாங்க, அந்த சம்பவத்தை பத்தி சொல்றாங்க. புரியுதா, எந்த காலத்துல இருக்காங்க, இறைச்சி இறங்கக்கூடிய காலம். யார் கூட இருக்கிறாங்க, ரசூல்லா கூட. எப்படிப்பட்ட நபித்தோழர், பத்ருடைய யுத்த காலத்துல ஆயிரக்கணக்கான நபர்கள் இருக்கும் பொழுது ஆயுதம் பற்றாக்குறை காலத்துல போர்க்களத்து உறுதியா நின்ற நபித்தோழர். அப்படிப்பட்ட நபித்தோழர் இவ்வளவு பெரிய குற்றம் செய்யறாருன்னா அந்த இடம் எங்க பிரிஞ்சது, அவரு எந்த இடத்துல எந்த முஹப்பத் வைக்கணுமோ அந்த முஹப்பத்தை கொஞ்சம் அதிகமா தன்னுடைய குடும்பத்தை வச்சுட்டார். புரியுதா, அப்போ இந்த வசனம் சொல்லக்கூடிய மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க அல்லாஹ்வை அதிகமாக நேசிக்க வேண்டும் அல்லாஹ் சொல்றால, இந்த நேசத்தை தூக்கி வேற இடத்துல போட்ட அப்படின்னா மௌதா இருந்தா ஏதாவது ஒரு இடத்துல களிமையாவே உடைஞ்சிடும். வணங்குவது தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை அப்படின்ற விஷயத்த உணராமையே நம்ம உடைச்சிரும். புரியுதா, அப்ப இன்னைக்குதான் உடையும் சொல்ல முடியாது. ஏதாவது ஒரு இடத்துல இந்த முஹப்பத் நம்ம மார்க்கத்தை விட்டு வெளியே எடுத்து போயிடும். கண் கூட பாக்குறோமா இல்லையா, ஒரு மனிதர் வீட்டுல இருந்தா கரெக்டா தொழுவார், வீட்டுல இருந்தா கரெக்டா பள்ளிக்கு வந்து தொழுதுவார். ஊர் ஃப்ரெண்ட்ஸோட எங்கேயோ சுத்த போனோம் அப்படின்னா அந்த ஃப்ரெண்ட்ஸு காரணமா தொழுகி விடுவார், பள்ளியை தாண்டி தான் போவாரு, ஆனா தொழுகி விட்டுறாரு. ஏன், தொழுகை மேல இருக்கக்கூடிய அல்லாஹ் மேல இருக்கக்கூடிய முஹப்பத் ஃப்ரெண்ட்ஸ் மேல வச்சு விட்டார். புரியுதா, அப்போ உள்ளத்தால் நேசித்தல் என்பது ஈமானுடைய மிகப்பெரிய அம்சத்துல ஒரு அம்சம். அதே மாதிரி நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி மன் கால லா இலாஹ இல்லல்லாஹ் வ கஃபர பிமா யஅபுதுன மின் தூனில்லாஹ் அதாவது ஹுரிம மாலுஹு வ தமுஹு வ ஹிசாபு அலல்லாஹ் அஸ்ஸ வஜல். சஹீஹ் முஸ்லிம் பதிவாகின்ற ஒரு ஹதீஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் மன் கால, யார் ஒரு கூறுவாரோ, இந்த கூறுவாரோ காலனா கூறுவார், சரிங்களா, இந்த வார்த்தையை கவனிச்சுக்கணும். ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் ஒருவர் இப்படி கூறுவாரோ, என்னது, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இன்னும் வ கஃபர பிமா யஅபுதுன மின் தூனில்லாஹ், அல்லாஹ்வை தவிர்த்து வணங்கப்படக்கூடிய எல்லா விஷயத்தையும் அவர் என்ன பண்றாரு, நிராகரிக்கிறார் இல்லைன்னு சொல்றாரு, இதெல்லாம் போய் அல்லாத ஒருவன் அப்படின்னு சொல்றாரு. இப்படிப்பட்ட நபர், அதாவது ஹுரிம மாலுஹு வ தமுஹு, அல்லாஹ் ரப்பல் அதாவது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இப்படி சொல்லக்கூடிய நபர் இந்த உலகத்துல அவருடைய ரத்தம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, அவருடைய பொருளாதாரம் ஹராமாக்கப்பட்டு விட்டது, இன்னும் அவருடைய விசாரணை அல்லாஹ் இடத்துல இருக்கு, இந்த உலகத்துல அவரு தவறு செய்யாதவர் அப்படின்ற மாதிரி ரசூலுல்லாஹ் சொல்லித்தராங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், ஒரு மனிதர் கலிமா படிச்சாருன்னா யாரும் அவரை கொலை செய்யக்கூடாது, அதாவது அவருடைய ரத்தம் ஹராமாக்கப்பட்டுச்சுன்னா அவரை கொலை செய்யக்கூடாது, இன்னும் அவருடைய பொருளாதாரமும் யாரும் அபகரிக்க கூடாது, அவரு இஸ்லாமிய ஆட்சியில சந்தோஷமா வாழ்வதற்கு தகுதி பெற்ற ஒரு முழுமையான ஒரு நபர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸ். இந்த ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கும் பொழுது முதலாவது என்ன பண்ணணும், அல்லாஹ் தான் ஒரே இறைவன் அப்படின்னு ஒத்துக்கணும். இரண்டாவது மீதி இருக்கக்கூடியதெல்லாம் தவறு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விளக்கணும், மற்றவங்களுக்கு நம்மளும் விளங்கணும், மற்றவங்களும் விளக்கணும், அதை மறுக்கணும். இது ஈமானுடைய அதாவது கலிமாவுடைய அம்சம். இதுக்கு முன்னாடி பார்த்தோம். இதுல சொல்லக்கூடிய விஷயம் என்னன்னா, மண் கால, யார் கூறுவார்னா என்ன அர்த்தம், இஸ்லாத்தை வரணும் அப்படின்னா கலிமாவை வாயால சொல்லணும். அது கலிமாவுடைய பேசிக்கான ஒரு விஷயத்துல ஒரு விஷயம். இமாம் இப்னு கைம் ரஹிமஹுல்லாஹ் அவங்க அதாவது தன்னுடைய நூல்ல இஜ்மான்னு சொல்லக்கூடிய ஏகோபித்த கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க, உலமாக்கூடிய ஒன்று நிமிர்ந்த ஒரு கருத்து அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா நிறைய உலமாக்கள் ஆதரவு தெரிவிச்ச ஒரு கருத்து. என்ன கருத்து, எந்த ஒரு நபர் ஆபத்தே இல்லாத சூழ்நிலையில கலிமா படிச்சா பிரச்சனை இல்லை, ஃப்ரீயா படிக்கலாம், அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தும் அவர் கலிமாவே படிக்கல, ஆனா தன்னை முஸ்லீம் அப்படின்னு சொல்றாருன்னா நம்மளுடைய பார்வையில், இஸ்லாமியோட பார்வையில் அவர் முஸ்லீம் கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. புரியுதா, அதாவது கலிமா சொல்றதுக்கு ஆபத்து இருக்கு, ஃபுல்லா எதிரில் இருக்காங்க, ஆனா இஸ்லாத்தை ஏத்துக்கணும் அப்படின்னா கலிமா வாயால மொழியாம உள்ளத்தால ஏத்துக்கலாம், அந்த இடத்துல பிரச்சனை நமக்கு வராது, அந்த இடத்துல பிரச்சனை கிடையாது, எல்லாம் ஏத்துப்பான். ஆனா எந்த சூழ்நிலையும் கிடையாது, வெளிப்படையா சொன்னா பிரச்சனை வரும் இப்பெல்லாம் எதுவுமே இல்லை. ஆனா அப்படிப்பட்ட ஃப்ரீயான சூழ்நிலை இருந்தும் வெளிப்படையா கலிமா வாயில சொல்லல, வாயில சொல்லாம வெறும் மனசுல ஏத்துக்கிட்டா மட்டும் போதாது, இப்படி வாயில சொல்லாம இருக்கக்கூடிய நபர் வெளிப்படையாக நம்முடைய பார்வையில் முஸ்லீமாக முடியாது அப்படின்னு சொல்லி இப்னு கைம் இந்த ஹதீஸ் ஆதாரம் வச்சு சொல்றாங்க. ஏன் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்க, அவர் தெளிவான ஒரு முஃமின் ஆக வேண்டும்னா அவர் சொல்லணும் அப்படின்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொல்றாங்க.
அதாவது இன்னொரு ஹதீஸ்ல பார்க்கணும்ல, எந்த ஒரு நபருடைய கடைசி வார்த்தையாக இருக்கிறது லா இலாஹ இல்லல்லாஹ் தஹலல் ஜன்னா, அவர் நேரடியாக சொர்க்கத்திற்கு செல்வார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அந்த ஹதீஸ் நமக்கு என்ன தெரியுது? வாயால சொல்ல வேண்டும். புரியுதா? அப்ப ஈமானுடைய அம்சங்கள் 3. முதலாவது வாயால மொழிய வேண்டும், லா இலாஹ இல்லல்லாஹ் வாயால மொழிய வேண்டும், சொல்ல வேண்டும். இரண்டாவது உள்ளத்தால நம்ப வேண்டும். வாயில சொல்லிட்டு உள்ளத்தாலனா முனாஃபிக், வாயில சொல்லணும், உள்ளத்துல நம்பணும். மூணாவது அந்த மார்க்கம் சொல்லக்கூடிய செயல்படி அமல் செய்யணும். இது 3 தான் இந்த கலிமாவுடைய ஒரு அர்த்தமாக இந்த ஹதீஸ் அடிப்படையில் பார்க்கிறோம். சரிங்களா? அப்ப நம்ம தெரிந்து கொள்ளக்கூடிய இந்த கலிமாவுடைய கடைசி அம்சம் நம்ம பார்க்கறது என்னது? கலிமா அப்படின்னா வெறும் மனசால் நம்புற மட்டும் பத்தாது, வாயால் அது மொழியணும். அப்படின்னு வாழ்க்கையில ஒரு முறையாவது நம்முடைய வாயால மொழிஞ்சா மட்டும்தான் அந்த கலிமா நம்முடைய வாழ்க்கையில பயன்பெறும் அப்படின்றத பார்க்கிறோம். சரிங்களா? அதாவது இப்பதான் நம்ம ஆக்சுவலா அதாவது கலிமா சம்பந்தமான விஷயங்கள் பார்த்தோம், அழைக்கணும்ன்ற விஷயத்தை அதை தாண்டி கலிமாவோட சில அர்த்தங்களை பத்தி பார்த்தோம்ல. சரிங்களா? இப்போ மார்க்கத்துடைய ஒரு சின்ன நிலைப்பாடு நம்மகிட்ட வந்திருக்கும், அல்லாவுக்கு இணை வைக்கக்கூடாது, இணைவேத்தில் எந்த விதத்திலும் பிறந்துடும் அப்படின்ற சின்ன சின்ன விஷயங்கள் நமக்கு பேசிக்கா தெரிஞ்சாலும், அடுத்து மெயினான இந்த புத்தகத்துடைய மெயினான விஷயத்துல இதுக்கு பிறகு என்ன பண்றோம் நம்ம போறோம். சரிங்களா? 7வது பாடமா ஆபத்தை நீக்குவதற்கும் அந்த தீங்கு வராமல் தடுப்பதற்கும் கயிறுகளை அணிவது. கயிறு போடுறாங்களே ஆபத்து வராமல் இருக்கிறதுக்கு, அதாவது எதிர்காலத்து எதுவும் வரக்கூடாது, இருக்கிறது போனோம், இப்ப இருக்கிற முசிபத் போகணும், அல்லது ஃபியூச்சர்ல எதுவும் வந்துடக்கூடாது, இப்படிப்பட்ட சில காரணத்திற்காக ஏதாவது ஒரு விஷயத்தை தொங்க விடுதல் அல்லது கயிறு போடுதல். இந்த கயிறு சம்பந்தமான விஷயம் வரும் பொழுது அல்லாஹ் என்ன சொல்றான் அப்படின்னா, அதாவது சூரா ஜுமர் 39வது அத்தியாயத்துல 38வது வசனமா அல்லாஹ் சொல்றான். அதாவது அல்லாஹ் சொல்றான், மா ததுஊன மின் தூனில்லாஹ் இன் அராதனி அல்லாஹ் பிதுர்ரின் ஹல் ஹுன்ன காஷிஃபாத். அல்லாஹ் சொல்றான், அதாவது அல்லாஹை விட்டு அல்லாஹை விட்டு நீங்க எதெல்லாம் உங்களுடைய பாதுகாப்பா நினைக்கிறீங்களோ, எதெல்லாம் பாதுகாப்பா நினைக்கிறோம், அது மனுஷனும் வந்துருவான், கயிறும் வந்துடும், இல்ல நம்மளுடைய செக்யூரிட்டி சிஸ்டம் என்ன சிசிடிவி வச்சிருக்கோமோ இது எல்லாமே பேசிக் பண்ணி அல்லாஹ் சொல்றான். இது எல்லாத்தையும் முன் வச்சு அல்லாஹ் ஒரு கேள்வி நம்மகிட்ட கேட்கிறான். சில ஆயத்துகள் கேள்வியா இருக்கும். சரிங்களா? அது என்னன்னா அல்லாஹ் சொல்றான், அதாவது ஹல் ஹுன்ன காஷிஃபாத், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீங்கு உங்களுக்கு கொடுப்பதாக இருந்தால், அல்லாஹ் உங்களுக்கு தீங்கு கொடுக்கணும், நோய் கொடுக்கணும், முசிபத் கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஹல் ஹுன்ன காஷிஃபாத், நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய விஷயம் அந்த தீங்க தூரமாக்குமா? அல்லாஹ் அந்த தீங்க தூரமாக்குமா? அல்லது அவ் அராதனி அல்லாஹ் பி ரஹ்மத்தி ஹல் ஹுன்ன மும்சிகத், அல்லது நீங்க அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உங்களுக்கு ஒரு ரஹ்மத்து ஒரு நலனை செய்யணும்னு நினைச்சிட்டா அந்த நலனையாவது தூரமாக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், நலனாவது தடுக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான். அல்லாஹ் கேட்கக்கூடிய கேள்வி என்னது? நீங்க பாதுகாப்பு சில விஷயத்த வச்சிருக்கீங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தை யாரை பார்த்து கேட்டா தெரியுமா? மக்காவுடைய காஃபிர்களை பார்த்து கேட்கணும். மக்காவுடைய காஃபிர்கள்ட்ட இனி நம்மகிட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாமே அவன்கிட்ட இருந்தது. கயிறும் போடுவாங்க, சிலையும் வச்சுப்பாங்க, இன்னும் பிராணிகளும் தன்னுடைய பாதுகாவலாம் வச்சுப்பாங்க அவங்க. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய மக்காவுடைய காஃபிரை பார்த்து கேட்கிறான், பாதுகாப்புக்காண்டி என்னென்னோ வச்சிருக்கேன். மக்காவுடைய காஃபிர்கள் பொறுத்தவரையும் ஒரு விஷயம் இருக்கு, அவங்க ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தனி சிலையை வச்சிருப்பாங்க, ஒவ்வொரு வீட்டுக்கும் தனி சிலையை வச்சிருப்பாங்க. இது ஒண்ணு. இது இல்லாம இதெல்லாம் பாதுகாப்புக்காண்டி. இது இல்லாம ஒரு டிராவல்லையும் அவங்க என்ன பண்ணுவாங்க, சத்துணவு, பேரித்தபலம் இதெல்லாம் எடுத்துருவாங்க டிராவல்ல சாப்பிடணும்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு இடத்துல ஆபத்து அப்படின்ற ஒரு நிலைமை அவங்களுக்கு தோணுது, அல்ல ரெஸ்ட் எடுக்கணும் அப்படின்னு தோணுச்சா என்ன பண்ணுவாங்க, அந்த சத்துணவு, தண்ணி, பேரிச்சபலம் இதெல்லாம் கலந்து ஒரு கலவமா ஆக்கி அந்த கலவையே ஒரு சிலை போன்ற வடிவத்துல கொஞ்சம் கட்டி ஆக்கி என்ன பண்ணுவாங்க, அவங்க எடுத்து அந்த ஃபுட்டே கொஞ்சம் சிலை மாதிரி ஆக்கிடுவாங்க. ஆக்கி என்ன பண்ணுவாங்க, அதுகிட்ட அந்த டிராவலுக்காண்டி விஷயத்த அந்த சிலை கிட்ட கேட்கறது, துவா கேட்கறது, அல்லது பிரார்த்திக்கிறது, பாதுகாப்பு தேடுறது, இவனா தேடிட்டு கடைசி கொண்டாந்து என்ன பண்ணுவாங்க, அதே சாப்பிடுவோம். என்ன பண்ணுவாங்க, அதே சாப்பிட்டு முடிச்சோம். இது அவங்களுடைய ஒரு நிலைமையா இருந்தது. இதெல்லாம் எதுக்காண்டி? பாதுகாப்பு. ரொம்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்தோம் அவங்க. எனவே அப்படிப்பட்ட பாதுகாப்பு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபரை பார்த்து அல்லாஹ் கேட்கிறான், அல்லாஹ் தீங்கு கொடுக்கணும்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல்லாஹ் தீங்கு எழுதின அப்படின்னா நீங்க நினைக்கக்கூடிய இந்த விஷயங்கள் வந்து தடுக்குமா? அல்லது அல்லாஹ் ஒரு ரஹ்மத் ஒரு நல்லது செய்யணும் உங்களை நினைச்சா அந்த ரஹ்மத்தாச்சு இது தடுக்க முடியுமா? ஏதாவது இதை பண்ண முடியுமான்னு அல்லாஹ் கேட்கலாம். இதே கேள்விதான் நம்ம வைக்கணும். நம்ம போயிட்டு மூளையோட ஆதாரங்கள்லாம் கொடுத்துட்டு இருக்கக்கூடாது யார்கிட்டையும். நம்ம என்ன பண்ணணும், இதே வாசனத்தை படிக்கணும், படிச்சு மனப்பாடம் செய்யணும், மனப்பாடம் செஞ்சு அந்த தோழரை பார்த்து கேட்கணும், அல்லாஹ் இப்படி கேட்கிறானே அது தடுக்குமா அப்படின்னு கேட்கிறானே, உண்மையிலேயே இது தடுக்குமா அப்படின்னு அவரை பார்த்து கேட்கணும். அவர் அந்த கயிறை பார்த்து அது எதுவும் கேட்பார், தடுக்குமா? ஒரு கயிறுக்கு தடுக்கக்கூடிய சக்தி இருக்கா? தொங்க விடக்கூடிய ஏதாவது விஷயம் அப்படிப்பட்ட சக்தி இருக்கா? நம்மளே நினைச்சா 2-3 பீஸா கிழிச்சு போட்டுடலாம். இப்படி கிழிச்சு போட முடிய ஒரு விஷயம் எனக்கு வரக்கூடிய முசீபத் தூரமாக்குமா? தூரமாக்காது. முதல்ல அதுக்கு உயிரே இல்லை. அப்போ அல்லாஹ் என்ன பண்றான், பகுத்தறிவு நம்முடைய சிந்தனையை தூண்டக்கூடிய கேள்விகள் ஒரு கேள்வி கேட்கறான் அப்படின்ற பாக்குறோம். சரிங்களா? பாருங்க, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன பண்றாங்க, அதாவது ஒரு நபி தோழர் பாக்குறாங்க. அந்த நபி தோழர் என்ன பண்றா அப்படின்னா,
பித்தளை இருக்குல்ல, பித்தளை பித்தளையில ஒரு விஷயத்தை என்ன பண்றாரு, கையில போட்டிருக்காரு. சரிங்களா? காப்பு சொல்லுவோம்ல, நம்ம காப்பு மாதிரி ஒண்ணு போட்டிருக்காரு. அவர் போட்டு ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, அதாவது மாஹாதா, இது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, மினல் வாஹினா. வாஹினா அப்படின்னா ஒரு நோய். அது என்ன நோய்னா, கழுத்துல இருந்து இந்த பகுதி இருக்குல்ல, ஷோல்டர் இருக்குல்ல, கழுத்துல இந்த பகுதி வரையும் வீங்கி போயிடும். வாஹினான்றது வெறும் ஆண்களுக்கு வரக்கூடிய ஒரு நோய் அது. சரிங்களா? சில டைம் மூட்டை தூக்குறதுனால வந்துடும். சரிங்களா? எனவே கழுத்துல இருந்து இந்த தோள்பட்டை வரக்கூடிய வீங்கக்கூடிய ஒரு நோய் தான் வாஹினா. அவருக்கு அந்த மாதிரி வீங்கி போச்சு. அந்த வாஹினா அப்படின்னு சொல்லக்கூடிய நோயின் காரணமா அவர் என்ன பண்றாரு, கையில அந்த பித்தளையான ஒரு விஷயத்த அவர் போட்டிருக்காரு. போட்டு போற ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அதை வந்துட்டு தூக்கி வச்சுங்க. இன்சியஹா ஃபஇன்ஹா லா தஸீதுக இல்லா வாஹ்னன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அதை எடுத்து தூக்கி போடுங்க, ஏன்னா அது உங்களுடைய வலியை தான் அதிகரிக்கும். ரசூலுல்லாஹ் உங்களுடைய வலியை தான் அதிகரிக்கும். ஃபைன்னக லவ் முத் வஹிய அலைக மா அஃப்லஹ்த அபதன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒருவேளை இந்த கயிறு கட்டின அது அந்த அந்த காப்பு போட்ட நிலையிலேயே நான் மவுத்தாயிட்ட, அது மேல நம்பிக்கை வச்ச நிலையில மவுத்தாயிட்ட அப்படின்னு சொன்னா மறுமையில என்றென்றும் உன்னால வெற்றி பெற முடியாது. வெற்றி பெற முடியாதுன்னா சொர்க்கத்துல ஒருபொழுதும் நுழைய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது தெளிவா, கையில ஏதாவது ஒரு விஷயம் நம்பிக்கை அடிப்படையில் கட்டுறதும் அல்லது பாதுகாப்பாண்டி கட்டுறதும் ஷிர்க். ஏன் ஷிர்க்கு காண்டி தான், ஷிர்க்குக்கு தான் மறுமையில மன்னிப்பு இல்லைன்னு பார்த்தோம். ரசூலுல்லாஹ் இந்த கையில கட்டக்கூடிய இந்த காப்பு காண்டி என்ன சொல்றாங்க, இதுலயே நீ மறந்தா மறுமையில உனக்கு வெற்றியே கிடைக்காது, அப்படின்னா நிரந்தர நரகம் அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் அந்த நபருக்கு சொல்றாங்கன்னு பார்க்கிறோம். சரிங்களா? அப்போ இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, சிந்தனையை தூண்டக்கூடிய விஷயத்த சொல்றாங்க. எல்லா இடத்தும் பாருங்க, அல்லாஹ் விட்டு மற்ற விஷயத்த பேசுறது அப்படின்னா குரானும் ஹதீஸும் நம்மளை யோசிக்க சொல்லும். கொஞ்சமா யோசிங்க அப்படின்னு சொல்லும். அல்லாஹ் உங்களை சிறப்பாக படைத்திருக்கிறான், படைத்திருக்கூடிய நீங்களையும் ஏமாறுகிறீர்கள் அப்படின்னு குரான் கேட்கு நம்மளை பார்த்து. சரிங்களா? இந்த இடத்துல ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, சொல்றாங்க உன் கையில போட்டிருக்கனால வலிதான் அதிகமாகும் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கணும் தெரியுமா? அதாவது அது போட்டாதான் வலி வரும். எப்படி புரிஞ்சுக்கணும், இந்த கயிறு கட்டக்கூடிய சகோதரர்கள் இவங்களாம் நீங்க பாத்தீங்கன்னா, தரா போகக்கூடிய இவங்களாம் பாத்தீங்கன்னா, இவங்க ஏதாவது கட்டிட்டு வருவாங்க, யதார்த்தமா ஏதாவது எங்க வெளியே வரணும் அப்படின்றப்போ வீட்டுல மறந்து வச்சுட்டு வெளியே வந்துட்டானுங்களேன், அவங்க படுற மாதிரி பதட்டம் எவனும் பட மாட்டான். பதட்டமா இருப்பாங்க, டிப்ரெஷன்லயே இருப்பாங்க, ஒரு மாதிரி இருப்பாங்க. ஏன் ஒரு மாதிரி இருப்பாங்க, டெய்லியும் அவங்க கழுத்து கை காலில் அந்த கயிறு போட்டுருந்தாங்க, இன்னைக்கு போடல. இதன் காரணமா என்ன பண்ணுவாங்க, பதட்டமா இருப்பாங்க. புரியுதா? ஆனா ஒரு முஃமின் இப்படிப்பட்ட தேவையில்லாத பதட்டத்துக்கு போக மாட்டான். அவன் யார் மேல நம்பிக்கை வச்சிருப்பான், ஒரு முஃமின் அல்லாஹ் மேல நம்பிக்கை வச்சிருப்பான். தேவையில்லாத விஷயங்கள்ல என்னைக்கும் அவனுடைய நம்பிக்கையில் போகாது. இதான் ரசூலுல்லாஹ் பேசிக்கா என்ன சொல்றாங்க, இது போட்டாதான் உனக்கு நோய் அதிகமாகும் அப்படின்னா என்ன அர்த்தம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதுக்கிட்டே விட்டுருவான். நோய் அல்லாஹ் குணப்படுத்தக்கூடியது. ஆனா நோய் வந்த என்கிட்ட வராம நீ இந்த கயிறுட்ட போனியா, நீ அதுகிட்டே போன்னு சொல்லிட்டு அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதுகிட்டே விட்டுருவான். அதுகிட்ட விட்டது காரணமா அவருக்கு நிவாரணம் கிடைக்காது. எனவே நோய் தான் அதிகமாகும் தவிர அது நோய் கம்மியாகாது அப்படின்ற ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்க, இந்த இடத்துல சொல்லித்தரோம். இந்த இடத்தை கவனிக்கக்கூடிய, அதாவது அடுத்த ஹதீஸ் பாருங்க, மன் அல்லக தமீமத்தன் ஃபகத் அஷ்ரக். தமீமத்தன் அப்படின்னு சொன்னா என்ன அப்படின்னா, தமீமத்தன் அப்படின்னா தமிழாக்கம் பண்ணா தாயத் அப்படின்னு தமிழாக்கம் பண்ணிட்டு ஹதீஸ்ல போயிடும். தமிழ்ல தரிஜமா அப்படியே பண்றாங்க. தமீமத்தன் என்னன்னு நம்ம ஆழமா புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். தமீமத்தன் என்ன அப்படின்னா, அதாவது தமாம் இப்படிப்பட்ட வார்த்தையெல்லாம் முழுமைக்கு சொல்லுவாங்க. எது சொல்லுவாங்க, முழுமைக்கு சொல்லுவாங்க. தமீமத்தன் என்ன அப்படின்னா முழுமை அடைதல். எது முழுமை அடைதல் அப்படின்னு என்ன அர்த்தம், வெற்றி பெறுதல் அப்படின்னு அர்த்தம். என்னது வெற்றி பெறுதல் அப்படின்னா, ஒரு விஷயம் நமக்கு முழுமையா கிடைப்பதற்கு, ஒரு விஷயம் வெற்றி பெறுவதற்காக ஏதாவது ஒரு விஷயத்த உடம்புல தொங்க விட்டா அது பேர் தமீமா. அப்ப என்ன பண்ணணும், தமீமா. எதிர்காலத்து ஏதாவது ஒரு வெற்றி நமக்கு தேவை, ஏதாவது ஒரு விஷயத்த சக்சஸ் ஆகணும், இருக்கிற நோய் போயிட்டு நம்முடைய முழு உடலும் என்ன ஆகுது, நல்ல ஸ்ட்ராங் ஆகிடும். இப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வரதுதான் என்ன பேரு தமீமா. அதுக்காண்டி ஏதாவது தொங்க போட்டா அது பேர் தமீமா. தாயத்துன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ்ல என்ன பண்ணுவோம், தமிழாக்கப்படும். ரசூலுல்லாஹ் மன் அல்லக தமீமத்தன், தாயத்தை தொங்க விட்டவர் ஃபகத் அஷ்ரக், இணை கற்பித்து விட்டார், இணை கற்பித்து விட்டார் அப்படின்னு ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. சொல்லுங்க, ஷிர்க்ல எத்தனை வகை இருக்கு, என்னென்ன? சின்ன ஷிர்க்கு, பெரிய ஷிர்க். சின்ன ஷிர்க்குடைய உதாரணம் என்ன பார்த்தோம், முகஸ்துதி. பெரிய ஷிர்க்குடைய உதாரணம் என்ன பார்த்தோம், சிலை வணங்குதல், கபர் வணங்குதல், இந்த மாதிரி. சரிங்களா? இப்ப ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாங்க, தாயத்தை தொங்க விட்டவர் இணை கற்பித்துட்டார், தாயத்தை தொங்க விட்டவர் இணை கற்பித்துட்டார். அந்த நபித்தோழர் ரசூலுல்லாஹ் சொன்ன என்னது, இந்த காப்பு போட்ட நிலை மௌத்தாயிட்டுனா மறுமையில சொர்க்கமே கிடைக்காது, நிரந்தர நரகம் அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. புரியுதா? அப்போ இந்த தாயத்தை தொங்க விடுறது சின்ன ஷிர்க்கா, பெரிய ஷிர்க்கா? பெரிய ஷிர்க். சின்ன ஷிர்க் சொல்லக்கூடிய சகோதரர் யாரா இருக்கீங்களா? யாரா சின்ன ஷிர்க்கு இல்லையா? நீங்களா? சின்ன ஷிர்க்ல பாரக்கல்லாஹ் ஃபீக்கும். எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா, இப்போ ஒருத்தர் கையில தாயத்து போட்டிருக்காரு, தமீமத்தன், அது நோய் நிவாரணிக்கு ஏதோ ஒரு காரணமா போட்டிருக்காரு. அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, நீயத்தை அடிப்படையில் மாறும். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, அவர் நம்புறாரு
இந்த கயிறு காரணமா அல்லாஹ் எனக்கு உதவி தான், உதவி செய்யறோம் அல்லாஹ், ஆனா கயிறு காரணமா தரான் அப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு காரணமா ஆக்கிடுறாரு. என்ன பண்றாரு? ஒரு காரணமா ஆக்கிடுறாரு. காரணமா ஆக்கிற அடிப்படையில இது ஷிர்குல் அஸ்கர், சின்ன ஷிர்க். என்னது? சின்ன ஷிர்க்கு. இந்த காரணமே தெரியல, மார்க்கமே தெரியல, அவர் என்ன பண்றாரு? கயிறு தான் எல்லாமே, கயிறு நினைச்சா என்ன வேணா பண்ணலாம் அப்படின்னு நிலைப்பாட்டுக்கு போயிடுறாரு. இது பெரிய ஷிர்க். ஏன்? அது தூக்கி அல்லாஹ் அளவு வச்சுட்டேன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னவரு அது ஒரு காரணமா நினைச்சார், உதவி செய்யறோம் அல்லாஹ் இதன் மூலியமா செய்யறான். காரணத்துல சில தவறுகள் ஏற்படுத்தினால ரசூலா தடுத்த காரணத்தை அவர் போட்டனால சின்ன ஷிர்க் பண்ணிட்டார். புரியுதா? ஆனா இந்த கயிறே முழுசு எனக்கு எல்லாமே, இந்த கயிறு தான் எல்லா செயல்பாடும் செய்யுது அப்படின்னா இது என்ன பண்ணும்? பெரிய ஷிர்க் போயிடும். சரிங்களா? சரி, காரணமும் இல்லை, நம்பிக்கையும் எதுவும் இல்லை, சும்மா ஒருத்தர் கையில பிரேஸ்லெட்டு, செயின் இதெல்லாம் போடுறாரு. அப்ப எந்த ஷிர்க்ல வரும்? ஷிர்க்ல வரும். அப்போ எதுல வரும்? விதத் இல்ல, விதத்துல வர ஹலால் ஹராம்ல வந்துடும். பெரும்பாவங்களை வரும். கையில ஏதாவது விஷயம் மாற்றம், கழுத்துல ஏதாவது விஷயம் மாற்றம், ஹராம்ல வந்துடும். எந்த அடிப்படையில் ஹராம் யாரா சொல்ல முடியுமா? பெண்கள், மாஷா அல்லாஹ், பெண்களுடைய ஒப்புதல் காரணமா ரசூலா சொன்னாங்களே, அதாவது ஆண்களை போன்று ஒப்புக்கொள்ளக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று ஒப்பாக இருக்கக்கூடிய ஆண்களையும் அல்லாஹ் சபிக்கிறான் அப்படின்னு ரசூலா சொன்னாங்களே. இந்த ஒப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலை எது வச்சு நம்ம முடிவு செய்வோம்? நம்மளுடைய சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி. நம்மளுடைய சூழ்நிலைகள்ல கையிலையோ கழுத்துலையோ அதாவது ஏதாவது விஷயம் ஆவரணமா தொங்க விடுறது யாருடைய பழக்கம்? பெண்களுடைய பழக்கம். அதை ஒருத்தன் வந்துட்டு அப்படியே காப்பி எடுக்கிறானா அது வந்துட்டு பெண்ணை ஒப்பா செய்யறது தான். அவன் வந்துட்டு போடுறவன் நான் வந்துட்டு அப்படி இல்லைன்னு சொல்லுவான். ஆனா மார்க்கம் அடிப்படையில் பார்த்தா அது ஒப்பு தான். சரிங்களா? அந்த அடிப்படை என்ன பண்ணுவோம்? இந்த அல்லாஹ் சபிக்கக்கூடிய காரணமா அதை நம்ம பெரும்பாவம் சொல்லுவோம். அப்போ சும்மா டிசைனுக்கு போட்டா பெரும்பாவம். சரிங்களா? இதை ஒரு காரணமா எடுத்தா சின்ன ஷிர்க்கு. இதுதான் எல்லாமே பண்ணுது அப்படின்னு முழு சக்தியும் அது கொடுத்துட்டா இது பெரிய ஷிர்க்ல போய் முடிஞ்சிடும் அப்படின்னு பாக்குறோம். சரிங்களா? ஹை இன்ஷா அல்லாஹ். மேல வந்துட்டு ஷிர்குல் அக்பர் ரசூலா சொல்லியிருக்காங்க. என்றென்றும் வெற்றி பெற முடியாது, என்றென்றும் நீ நரகத்தை இருப்பாய் அப்படின்னு சொல்லி ரசூலா பெரிய ஷிர்க்க சொல்லியிருக்காங்க. பெரிய ஷிர்க்னா அந்த நபித்தோளுடைய நிலைமை என்னது? இந்த காப்பே எல்லா சக்தியும் பண்ணிடும் அப்படின்னு நிலைப்பாட்டில் இருந்தனா ரசூலா அப்படி சொன்னாங்க. சரிங்களா? அந்த நிலைப்பாடு நம்ம வேற விதமா புரிஞ்சிடும் அப்படின்னு சொன்னா, இல்ல இந்த காப்போ அல்லது கயிறோ இதன் மூலியமா அல்லாஹ் நமக்கு ஏதாவது தரா அப்படின்னு சொன்னா அது சின்ன ஷிர்க்ல வரும். சரிங்களா? புரிஞ்சுதா? சரி சரி, அதை வந்துட்டு அல்லாஹ்வுடைய பரிந்துரை அப்படின்னு சொல்றாங்களா? அதாவது குர்ஆனுடைய வசனம் போட்டு அடுத்த பாடம் இன்ஷால்லா, அடுத்த பாடத்துல அதான் 8வது பாடத்துல இன்ஷால்லா குர்ஆனை வச்சு ஓதி பார்த்தலும் குர்ஆனுடைய தாயத் போர்த்தல் இதெல்லாம் 8வது பாடத்துல இன்ஷால்லா அடுத்த வாரத்தை பார்க்கலாம். டைம் முடிஞ்சுது. சரிங்களா? இன்ஷால்லா இன்னைக்கு பாடத்துல அதாவது 4, 5, 6, 7 4 பாடம் பார்த்துக்கணும். 4 பாடத்துல டவுட் இருக்கா யாருக்காச்சும்? பாடத்து சம்பந்தமா டவுட்? கிளாஸ் முடிஞ்சது, போகக்கூடிய சகோதரர் டைம் ஆச்சு, சில தாராளமாக கிளம்பிடலாம். டவுட் இருக்க சகோதரி சில கேட்க சொல்லுங்க. தண்டனை இல்லை, அதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு. சின்ன ஷிர்க் பொறுத்தவரையும் சின்ன ஷிர்க்லேயே பெரிய ஷிர்க்ல மௌத்தாயிட்டார்னா மன்னிப்பு கிடையாது, தெளிவான விஷயம். அதுல மௌத்தாயிட்டாங்க. சின்ன ஷிர்க் பொறுத்தவரையும் பெரிய ஷிர்க்னா மன்னிப்பு கிடையாது, சின்ன ஷிர்க் பொறுத்தவரையும் அது கருத்து வேறுபாடு எனக்கு தெரியவில்லை அதுல. சரிங்களா? அல்லாஹ் மன்னிப்பானா இல்லையா அப்படின்றதுல உலமாக்கள் மத்தியில ஒரு சின்ன நம்ம சலஃப் உலமாக்கள் மத்தியிலே கருத்து வேறுபாடு இருக்கு. எனக்கு அதை பத்தி தெளிவில்லை. சரிங்களா? வேற யாருக்கு வேற பாடம் சொன்னா எல்லாரும் கிளியர் தானே? சொல்லுங்க. சின்ன வேறுபாடா? சரி சிம்பிள் புரிஞ்சுவாங்க. ஒருவேளை அதாவது ரசூலா சொல்லிப்பாங்களே, இப்படிப்பட்ட குழப்பமான சூழ்நிலை வந்தா இஸ்தஃப்தி நஃப்ஸக், உங்களுடைய உள்ளத்துல நீங்க ஃபத்வா கேளுங்க, உங்களுடைய உள்ளத்துல நீங்க தீர்ப்பு கேளுங்க அப்படின்னு ரசூலா சொல்லிப்பாங்களே. இதை அப்படியே நம்மளுக்கே பரிசோதனை பண்ணிக்கலாம். நம்மளுடைய உள்ளத்திலே கேட்கலாம். என்ன கேட்கலாம் அப்படின்னா, நாளைக்கு இப்படி ஒரு சூழ்நிலை வந்துச்சு, என்னது? நம்ம ஒருவேளை ரசூலா காலத்துல வாழ்ந்து அப்படி இருக்கும்போது போருக்காண்டி அழைக்கப்பட்டா, ஒரு ஆண் கண்டிப்பா போருக்கு போய் ஆகணும். போருக்காண்டி அழைக்கப்பட்டா என்னோட மனைவி பிள்ளைகள் விட்டு போகக்கூடிய சூழ்நிலை நான் இருப்பேனா? உண்மையிலேயே நம்ம நினைச்சு பார்க்கணும். அப்படி சரிங்களா? இப்படி உண்மையிலேயே ரசூலா காலத்துல நான் வாழ்றேன், போர் கூப்பிடுறாங்க, நான் வீட்டை விட்டு நான் வெளியே போகணும், வீட்டுல மனைவி பிள்ளை இருக்காங்க,
பைசாவும் கவர்மெண்ட் தான் பார்க்கணும், கவர்மெண்ட்ல இருக்க கொஞ்சம் பைசா தான் அவங்கள பார்த்துக்கணும். இப்படிப்பட்ட நேரத்தில் என்னோட பிள்ளையை விட்டு மனைவி விட்டு நான் போவேனா அப்படின்னு யோசிச்சு பார்க்கணும். உண்மையிலே நான் போகக்கூடிய நபர் அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல கொஞ்சம் நிலைப்பாடு நம்ம இருக்கும். இல்ல சில நபர்களுக்கு இந்த மாதிரி கற்பனையே அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அப்படிப்பட்ட கற்பனை நமக்கு பிரச்சனை. சரிங்களா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னமா அம்வாலுக்கும் வௌலாதுக்கும் ஃபித்னா. அல்லாஹ் சொல்ற நிச்சயமாக உங்களுடைய செல்வமும் உங்களுடைய பிள்ளைகளும் உங்களுக்கு குழப்பம் தான், ஃபித்னா சோதனை தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சோதனை தான் அப்படின்னு வரும்பொழுது இந்த சோதனை எப்படி பார்க்கணும் அப்படின்னு சொன்னா, உதாரணமா ஒருத்தருக்கு உதாரணமா சொல்றேன், ரொம்ப வருஷம் கழிச்சு பிள்ளை கிடைச்சிருக்கு, 30 வருஷம் 40 வருஷம் கழிச்சு அல்லாஹ் ஒரு பிள்ளையை கொடுத்தான். சரிங்களா? எவ்வளவு நேசமா எடுப்பாரு இந்த பிள்ளையை எடுக்கும் பொழுது அவர் கை குழந்தையோட நல்ல சந்தோஷமா விளையாண்டு கொண்டிருக்காரு. சந்தோஷமா விளையாட கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல தொழுகைக்கு அழைக்கப்படுது. யோசிச்சு பாருங்க, வாரத்தில் ஒரே ஒரு நாள் தான் லீவு கிடைக்குது. லீவு கிடைக்கிற ஒரு நாள் அவர் பிள்ளையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த நேரத்தில் ஜோஹரோட தொழுகை நடக்குது. ஜோஹரோட தொழுகை நடக்கும் பொழுது அந்த நேரத்தில் பிள்ளையை விட்டு அவர் தொழுகை வரக்கூடிய நிலைப்பாட்டில் அவர் இருக்காரா? இப்படி இருக்கு. இந்த மாதிரி கடமையான விஷயத்திற்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனநிலை அவர் இருக்கு அப்படின்னா அவருடைய முஹப்பத்தில் அவர் பிரிவினை செய்றார். இல்ல ஒரு நாள் தான் இருக்கு, தொழுகைனா வாரம் முழுக்க தான் தொழுதுட்டு இருக்கேன் அப்படின்ற பிரிவினை அவர்கிட்ட இல்லை அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல முஹப்பத்தில் என்ன பண்றாரு, அவரு கொஞ்சம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காரு, கொஞ்சம் நிலைப்பாடு தவறா இருக்கு. எல்லா இடத்துக்கும் அதாவது உபரியான விஷயத்தை விட்டுருங்க. கடமையான விஷயம் தவறுது அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை. கடமையான 5 வேளை தொழுகை கடமை நமக்கு, இதெல்லாம் தவறுது அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனை. ஏன்? கடமையான விஷயத்துக்கு கேள்வி இருக்கு. கிளியரா? உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரிங்களா? ஹாய், வேற அவ்வளவுதானே? ஓதி பார்த்தது ஓதி பார்த்தது விஷயமா அடுத்த வாரத்தில் பார்ப்போம். நான் சொல்றேன், ஓதி பார்த்ததும் தவறு கிடையாது. சரிங்களா? வந்து கேட்கறாங்க மாற்று மத சகோதரர் ஓதி பார்த்தலாம். மாற்று மத சகோதரர்கள், மார்க்கம் தெரியாத சகோதரர்கள் இவங்களாம் சந்திச்சிங்கன்னா ஓதி பார்க்கறதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட வந்துட்டு ஓதி பார்த்தலுடைய யதார்த்தத்தை சொல்லிடணும். நாண்டும் ஒண்ணும் இல்லை, நீங்களும் ஒண்ணும் இல்லை, எல்லாமே கொடுப்போம் அல்லாஹ் ரபுல் ஆலமீன். ஆனா அல்லாஹ் ரபுல்லா நமக்கு சொல்றது ஒரு காரணத்தை உண்டாக்குங்க, நான் காரணத்தால தருவேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் காரணம் நான் வந்து செய்யக்கூடிய இந்த செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டு மாற்று மத சகோதரன் தான் தாவா செய்யறது நல்லது. தாவா செஞ்சுட்டு மார்க்கம் சொல்லி கூடக்கூடிய அடிப்படையில நம்ம வந்துட்டு ஓதி பார்த்தல் பண்ணலாம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். சரிங்களா?